அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸுகள் அதனுடைய நம்பகத்தன்மையில் குறைவானது. அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று நபிமொழிகள் பாதுகாக்கப்படவில்லை. எனவே ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண் என்கிற நிலையில் வரும் பொழுது அதனை மறுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பேசுகின்ற பிஜே அவர்கள் ஹதீஸை மறுப்பதற்கு பல காரணங்களை சொல்லுகின்றார். அந்த காரணங்களின் முதல் பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதிலே சுருக்கமாக நாங்கள் சொல்வதானால், குர்ஆனும் வஹி, நபிகளாருடைய ஹதீஸும் வஹி என்று ஏற்றுக்கொண்ட பிஜே அவர்கள் நம்பகத்தன்மையில் குர்ஆன் பலமானது, ஹதீஸ் நம்பகத்தன்மையில் மிக குறைந்தது என்ற வாதத்தை வைத்து ஹதீஸுகளை மறுக்க ஆரம்பிக்கின்றார். அதற்கு குர்ஆன் பலமானது என்பதற்கு பல சான்றுகளை வைத்து நிறுவ முயற்சி செய்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் பல வாதங்களை வைத்து குர்ஆனும் ஹதீஸும் வஹி என்று சொன்னால் இரண்டும் அல்லாஹுவினால் பாதுகாக்கப்பட்ட உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையை ஆதாரத்தோடு பார்த்தோம். அதே போன்று அல் குர்ஆனை அறிவித்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் சாட்டப்பட்டு அந்த தனி மனிதரிடத்தில்தான் அல் குர்ஆனை கொண்டு வந்து ஒப்புவித்தார்கள். ஒப்புவித்தவர்கள் 100 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம். ஆனால் அந்த பணியை செய்தவர் ஒரு தனி மனிதர், நம்பிக்கையின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் முழு குர்ஆனையும் தொகுத்து அதனை ஒப்படைத்தவர்கள் 2 பேர், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள்தான் ஸைத் இப்னு சாபித் அவர்கள் தொகுத்து கொடுத்த குர்ஆன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். எனவே விரல் விட்டு எண்ணப்படுகின்ற நபித்தோழர்கள் தான் அல் குர்ஆனுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். அடிப்படை நம்பிக்கை. அதே நம்பிக்கை தான் ஹதீஸுக்கும் இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? நம்பிக்கையான அறிவிப்பாளர் தொடர்பு கொண்டு ஒரு செய்தி அறிவிக்கப்படுமாக இருந்தால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று அதுவும் பாதுகாப்பிலே குர்ஆனுக்கு சமனானது தான் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று குர்ஆன் பலமானது என்பதற்கு பிஜே சொன்ன இன்னொரு அடிப்படை என்ன? குர்ஆன் உள்ளத்திலும் பாதுகாக்கப்பட்டது, எழுத்திலும் பாதுகாக்கப்பட்டது. எங்களுக்கு உறுதியாக நாங்கள் சொன்னோம், அல் குர்ஆன் எப்படி உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டதோ அதே உள்ளத்தில்தான் நபிமொழிகளும் பாதுகாக்கப்பட்டன. குர்ஆன் ஆரம்பத்தில் எழுத அனுமதி கொடுக்கப்பட்டது. ஹதீஸ் என்பது பிறகு நபிகளாரால் அனுமதி கொடுக்கப்பட்டது. எனவே நபித்தோழர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் குர்ஆனின் உறுதித்தன்மையை, நம்பகத்தன்மையை காட்டுகின்ற உள்ளத்தில் பாதுகாத்தல், எழுத்து வடிவத்தில் பாதுகாத்தல் என்ற அந்த 2 அடிப்படைகளும் குர்ஆன் ஹதீஸுக்கும் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று குர்ஆன் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நபித்தோழர்களால் தான் ஒன்று சேர்க்கப்பட்டது. நபித்தோழர்கள் நம்பகமானவர்கள், எனவே குர்ஆனை நாங்கள் நம்பினோம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த சமூகம் என்று போற்றப்பட்ட அந்த 3 நூற்றாண்டு காலப்பகுதிக்குள் நம்பகமானவர்களால் தொகுக்கப்பட்டது தான் ஹதீஸ். எனவே குர்ஆனும் நம்பகமான நபித்தோழர்களால் தொகுக்கப்பட்டது போன்று ஹதீஸும் நம்பகமான நபிகளாரால் புகழப்பட்ட காலத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாளர்களால் தொகுக்கப்பட்டது என்ற அடிப்படையில் குர்ஆனும் ஹதீஸும் நம்பகத்தன்மையில் பலமானது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று குர்ஆனுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தன. குர்ஆனிலே பல வசனங்களை அபூபக்கர், உமர் அழித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால் பிஜே அவர்கள் கூட என்ன சொன்னார்கள்? குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்று விமர்சனம் செய்தார்கள். அந்த விமர்சனமெல்லாம் குர்ஆனில் எந்த பாதிப்பையும் கொண்டு வரவில்லை. அதே போன்று ஹதீஸுக்கு வந்த விமர்சனங்களும் ஹதீஸில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த ஹதீஸை பாதுகாப்பதற்கு ஹதீஸ் கலை என்ற ஒரு கலையே தொகுக்கப்பட்டு ஹதீஸுகளுடைய பலத்தை இன்று வரைக்கும் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையை பார்த்தோம்.
ஹதீஸிலே சஹீஹ் லைஃப் என்று பிரிக்கிறார்களே, அது ஹதீஸுடைய நம்பகத்தன்மையை குறைக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன சொன்னோம்? ஹதீஸ் கலையை படிக்கின்ற ஒரு மனிதன் அதிலே ஹதீஸ் எப்படி சஹீஹ் லைஃப் என்று பிரிக்கப்படுகிறது, எப்படி நம்பகமானது இட்டுக்கட்டப்பட்டது என்று பிரிக்கப்படுகிறது, ஹதீஸுகளை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் எப்படி துல்லியமாக வரலாற்றிலே ஆய்வு செய்யப்பட்டார்கள் என்பது ஹதீஸ் மிக பலமான முறையில் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே நபித்தோழர்கள் குர்ஆனுக்கு பாதுகாப்பு என்பது போன்று ஹதீஸ் கலையின் மூலம் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். கடைசியாக குர்ஆன் ஹதீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், ஹதீஸ் குர்ஆனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று பார்த்தோம். இந்த இரண்டையும் வித்தியாசப்படுத்தி நோக்குவதுதான் ஒட்டுமொத்த வழிகேட்டின் அடையாளம் என்று பிஜேயுடைய வழிகேட்ட அடிப்படைகளை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அன்பார்ந்தவர்களே, பிஜே அவர்கள் அந்த முதல் கட்டம் எப்படி அவர் முடிக்கிறார்? குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகளை நாங்கள் தூக்கிவிட வேண்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற மிக முக்கியமான வாதத்தை வைக்கிறார். சஹாபாக்கள் இருந்தால் வேணும்னு தப்பு செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்த ஆளுகளாக இருந்தால் பொய்யா கூட என்ன செய்யலாம், இல்லாதவர்கள்லாம் சொல்லலாம்ன்ற ஒரு வாய்ப்பு உள்ளது ஹதீஸில். ஆனால் நம்ம மறுத்துடக்கூடாது. இப்போ மறுக்கணும், அதுக்கு ரீசன் வந்தால் மட்டும் மறுத்துக்கிறணும். ஹதீஸுன்னு வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார்ல, சரி அவர் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்கன்னு வந்துட வேண்டியதான். ஆனால் அந்த செய்தி இந்த மிக வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால், வலுவான செய்திகள் என்னங்கிறத பின்னாடி வளர்க்குறேன், வலுவான செய்திகளுக்கு மாற்றமாக இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது சரியில்லை, ஒரு ஆள் தான் சொல்கிறாரு, ஆனால் இது நம்ம ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பொய்ன்னு தெரிகிறது, இதை போய் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று டவுட்டு வரும் என்று சொன்னால் அந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது ஹதீஸில் இருக்கிற ஒரு விதிதானே. அன்பார்ந்தவர்களே, எப்படியெல்லாம் அவர் சொல்கிறார்? குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரிந்த உண்மைகளுக்கு புறம்பாக இருக்கிறது, இதை போய் நபி அவர்கள் சொல்லியிருப்பார்களா என்று சந்தேகம் வருகிற அளவுக்கு அறிவிப்பு இருக்கிறது என்றால் அது போன்ற செய்திகளை மறுக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படை வகுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி சொல்லுகின்ற பிஜே இடத்திலே நாங்கள் தாழ்மையாக கேட்கக்கூடிய செய்தி என்ன? நீங்கள் சொல்லுகின்ற இந்த அடிப்படையிலே அறிவிப்பாளர் தொடர் நம்பகமாக வந்த ஒரு சஹீஹான ஹதீஸை இந்த அடிப்படைகளை சொல்லி எந்த அறிஞராவது மறுத்திருக்கிறாரா? அன்பார்ந்தவர்களே, நிறைய அறிஞர்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை புறம் தள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். எல்லாம் எது பற்றியது என்றால் அறிவிப்பாளர் தொடரிலே ஒரு பலவீனமானவர், ஒரு பொய்யர், ஒரு நம்பிக்கையற்றவர் இருப்பார். அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் இட்டுக்கட்டப்பட்டது என்று புறந்தள்ளுவார்கள். கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், வரலாற்றிலே குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்த அறிஞர்கள் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸை மொத்தமாக குர்ஆனுக்கு முரண் என்று அல்லது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என்று இப்படியெல்லாம் நபிகளார் சொல்லியிருப்பார்களா என்று பிஜே சொல்லுகிற பாணியில் ஹதீஸை மறுத்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று பிஜேயால் வைக்க முடியுமா என்று கேட்டால் வைக்க முடியவில்லை. பிஜே வைத்திருக்கிறதெல்லாம் அவருடைய புத்திக்கு முரண்பட்டதுதான் என்பதை பின்னால் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததாக பிஜே அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார். என்ன? சில அறிஞர்களுடைய கூற்றுக்களை ஆதாரமாக முன்வைக்கிறார். அந்த கூற்றுக்கள் எதிலுமே 1400 வருடங்களுக்கு பின்னால் வந்து பிஜே மறுப்பது போன்று மறுக்கலாம் என்று யாரும் சொல்லவில்லை. அதை அவர் வைக்கின்ற கூற்றுக்களை வைத்து எங்களுக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு கூற்றாக நாங்கள் எடுத்து நோக்குவோம். அடுத்ததாக ஹதீஸுகள் முரண்படுகிறது என்று முரண்பாடு கற்பிப்பது யார்? இதுதான் மிக முக்கியமான பகுதி. குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஹதீஸுகளை மறுக்கலாம் என்றால் குர்ஆனுக்கு முரண் என்று அதை கண்டுபிடிக்கிற அந்த மனிதனுக்குள்ளே அளவுகோல் என்ன? உண்மை தன்மைக்கு முரண்படுகிறது என்ற ஹதீஸை மறுக்கலாம் என்றால் யார் அதை சொல்ல வேண்டும்? சொல்லுகிற அந்த மனிதருக்குரிய அறிவு ஆற்றல் என்ன? அவருக்கு என்ன தகமை இருக்க வேண்டும்? அதே போன்று நபி அவர்கள் இப்படி சொல்லி இருப்பார்களா என்று தன்னளவில் சிந்தித்து ஒரு ஹதீஸை மறுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட தகமையுள்ள மனிதர் யார்? இந்த தசாப்தத்திலே
இந்த நூற்றாண்டிலே ஒரு பிஜேக்கு முரண்படுவது மட்டும்தான் முரண்பாடா? ஒரு பிஜேவுக்கு விளங்குவது மட்டும்தான் மறுக்க வேண்டுமா? அல்லது யாருக்கெல்லாம் மறுக்கலாம்? இதற்கான அடிப்படை உசூல் என்ன? 1400 வருட காலமாக ஹதீஸ் கலையை பாதுகாத்த அறிஞர்கள் இப்படி ஒரு அடிப்படையை காட்டி தந்திருக்கிறார்களா என்றால் எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாது. எனவே நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருக்கிற ஒரு ஹதீஸை குர்ஆனுக்கு முரண், உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது, நபி அவர்கள் இப்படி சொல்லுவார்களா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்குள்ள செய்திகளை பலவீனம் என்று தீர்மானிக்கின்ற அந்த மனிதர்களுக்குரிய தகமை என்ன? அல்லது பிஜே மறுக்கிறத மட்டும்தான் மறுக்கணுமா? இதற்கான ஒரு தெளிவான அடிப்படை இல்லாமல் வெறுமனே பிஜே சுயமாக உருவாக்கிய அடிப்படை தான் இந்த அடிப்படை என்பதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிஜே அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு சொன்னேன், பிஜேயை பொறுத்தவரையில் குர்ஆனிலே பொய்யுரைத்தவர், ஹதீஸிலே பல இடங்களில் தன்னுடைய கை கருத்துக்களை, தன்னுடைய வாய்ப்பேச்சுக்களை எல்லாம் போட்டு ஹதீஸில் இல்லாததையெல்லாம் ஹதீஸ் என்று சொன்னவர், அறிஞர்களுடைய கூற்றிலே நம்பகமானவராக இருப்பாரா என்று கேட்டால், அன்பார்ந்தவர்களே, ஒரு பிஜே சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்ணை மூடி எடுக்கின்ற மனிதர்களாக இருக்காதீர்கள். பிஜேயை நம்புகின்ற அந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் அல்லாஹ்வுக்காக சொல்லுகின்றேன், பிஜே ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொன்னாலும் சரி, உதாரணமாக சூனியம் சம்பந்தப்பட்ட அந்த வசனத்துக்கு பிஜே சொல்லுகின்ற விளக்கத்தை, குர்ஆன் வசனத்தை நீங்கள் அரபு இலக்கண இலக்கியத்தோடு பாருங்கள், அதிலே எத்தனை மாற்றங்களை செய்கிறார் பிஜே. பிஜே மறுக்கின்ற ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து மொழிபெயர்ப்பு, பிஜே வைக்கிற மொழிபெயர்ப்பை பார்க்காமல் நீங்கள் அதை அரபியிலே நீங்கள் விளங்க முயற்சி செய்யுங்கள், எவ்வளவு கூடுதல் குறைவுகள் செய்கிறார் என்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் அறிஞர்களுடைய கூற்றுக்களை காட்டுகின்ற பிஜே அந்த அறிஞர்களின் கூற்றுக்களில் நம்பிக்கையாளராக இருக்கிறாரா என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகின்றேன், நீங்கள் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் நேசிக்கிற மனிதர்களாக இருந்தால் பிஜேயுடைய நேசத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், பிஜே சொல்லுகின்ற அந்த அறிஞர்களுடைய கூட்டுக்களை அடிப்படை அரபு வாசகத்திலிருந்து வாசியுங்கள். பிஜே சொல்லுகின்ற விளக்கத்தை பார்க்காதீர்கள், பிஜே செய்கிற மொழிபெயர்ப்பை பார்க்காதீர்கள். ஏன் தெரியுமா? பிஜே அதை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அவருடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் வைத்துத்தான் மொழிபெயர்ப்பு செய்கிறார். அவருடைய சொந்த கருத்துக்களை வைத்து மொழிபெயர்ப்பு செய்கிற நேரம் அரபு தெரியாத மக்கள் என்ன தெரியுமா யோசிக்கிறார்கள்? அட, இப்படியெல்லாம் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்களா, எனவே ஹதீஸை மறுப்பது நியாயம்தானே என்று பேசிவிடுகிறார்கள். எனவே பிஜே அறிஞர்களுடைய பெயரால் சொல்லுகிற ஒவ்வொரு அரபு வாசகங்களையும் நீங்கள் நம்பிக்கையான அரபு உலமாக்களை, அரபு படித்த உலமாக்களை அணுகி நீங்கள் நேரடியாக வாசித்து பார்த்தாலே பிஜே சொல்லுகிற நிலைப்பாட்டில் எந்த அறிஞர்களும் சொல்லவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படைகளை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக்கொண்டு பிஜே காட்டுகின்ற அறிஞர்களுடைய கூற்றுக்களை ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து நோக்குவோம். அன்பார்ந்தவர்களே, முதலாவது பிஜே வைக்கக்கூடிய அஜ்வா சம்பந்தப்பட்ட ஹதீஸை பேச வந்த பொழுதுதான் எப்படியெல்லாம் ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்ற அடிப்படையை பேசுகிறார். அந்த வீடியோ கேட்டவர்களுக்கு தெரியும், அவர் முதலாவது ஹதீஸ் மறுப்புக்கு அறிஞர்கள் வைத்த வாதம் என்ன? குர்ஆனுக்கு முரண்படுகிறது, உண்மைத்தன்மைக்கு மாற்றமாக இருக்கிறது, இப்படியும் நபி அவர்கள் சொல்லுவார்களா என்று தன்னுடைய புத்திக்கு படுகிற செய்திகளை எல்லாம் மறுக்கலாம் என்று பிஜே வைத்த வாதத்துக்கு அறிஞர்களை ஆதாரத்துக்கு கொண்டு வருகிற பிஜே முதலாவது வைத்த ஆதாரம் என்ன தெரியுமா? முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன? இதுக்குரிய சான்றுகளை முதல்ல பாருங்கள். அதாவது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஆரம்பமே முதல் ஹதீஸாக என்ன வரும்னு கேட்டால், மன் ஹத்தஸன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன், பொய் என்று கருதப்படுகிற ஒரு செய்தியை என் சார்பில் ஒருவர் அறிவித்தாரையானால் ஃபஹு அஹதுல் காதிபீன், அவரும் பொய்யர்களில் ஒருவரே. என் சார்பாக பொய் பார்த்தாலே பொய்யின்னு கருதப்படுகிறது, அப்படியான செய்தியை என் பெயரில் ஒருவர் அறிவிப்பாரையானால் அவரும் பொய்யரே என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் அந்த ஹதீஸுடைய உசூலை சொல்லும்போது முன்னுரையில் அவர் கொண்டு வந்துடுறார் அந்த ஹதீஸை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த செய்தி பொய் என்று கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம்? மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து அவர் போட்டிருக்கிறார்.
மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன். இப்படி பொய் என்று, இதுதான் அரபுல வார வாசகம், நல்லா பாருங்க. மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன், பொய் என்று அறியப்பட்ட ஒரு செய்தியை என்னை தொட்டு யார் அறிவிப்பு செய்கிறாரோ ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவர் பொய்யர்களில் ஒருவர். இதான் ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு. ஆனால் பிஜே செய்கிற மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? இதுதான் நான் பார்க்கவானன்றது. நீங்கள் முஸ்லீமை பிரட்டி ஹதீஸுக்குள்ள அர்த்தத்தை பாருங்க. எப்படி? மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், என்னை பற்றி பொய்யென்று கருதப்படுகிற ஒரு செய்தியை என்னை தொட்டு யார் அறிவிப்பு செய்கிறாரோ அவர் பொய்யர்களில் ஒரு பொய்யர். இதான் வந்திருக்கிறது. பிஜே எப்படி மொழிபெயர்ப்பு செய்கிறார்னு பாருங்க. பார்த்தாலே பொய்யென்று கருதப்படுகிற அளவுக்கு ஒரு செய்தி, இப்படி சொல்றார். இது மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டு அவரை விளக்கமாக சொல்லியிருந்தா வேற. ஹதீஸை நீங்கள் நல்லா அந்த வீடியோவை கேளுங்க. மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது இந்த வாசகமெல்லாம் ஹதீஸாக சொல்லுவார். அதை வச்சு தான் மக்கள் என்ன செய்கிறது? ஏமாந்து போகிறது. எப்படி? பார்த்தாலே பொய்யென்று கருதப்படுகிற அளவுக்கு ஒரு செய்தி, அப்படி சொல்லிட்டு சொல்றார். பொய்யாக கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மெசேஜ் கொஞ்சம் சரியில்லை, இப்படி விளங்குமா? அதன் அந்த பார்வை இருக்க போய் தான், எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த பார்வை இருக்க போய் தான் முஸ்லிம் இமாம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செஞ்சாங்கன்னு போடுறார். எந்த பார்வை இருக்க போய்? இப்படி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு தண்ட புத்திக்கு படுமுண்டா அந்த ஹதீஸை தூக்கி வீசலாம். பார்த்தாலே பொய்யென்று விளங்குற அளவுக்குள்ள செய்தியை தூக்கி வீசலாம் என்று முஸ்லிம் இமாம் கருதினதனால தான் முஸ்லிம் இமாம் இதை கொண்டு வந்தாங்களாம். இதுதான் ஒன்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வாசகத்தில் தண்ட விளக்கத்தை சேர்த்து சொல்றது, ரெண்டாவது அறிஞர்களோட பேரால போய் சொல்றது. மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு போட்டிருக்கிறார். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு போட்டிருக்கிறார். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு போட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் இமாம் அவங்க எதுக்கு இந்த செய்தியை பதிவு செஞ்சாங்க? முஸ்லிமை பெறட்டுங்க. பிஜே நம்பி போகிற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளுக்கும் நான் சொல்றேன், முஸ்லிமுடைய முன்னுரையை பெறட்டி முஸ்லிம் இமாம் அவங்க மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், பொய் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை என்னை தொட்டு யார் அறிவிப்பு செய்கிறாரோ அவர் பொய்யர்களில் ஒருவராவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை முஸ்லிம் இமாம் அவங்க ஏன் பதிவு செஞ்சாங்க? நீங்க விளங்குற ஹதீஸையெல்லாம் எடுத்துக்கங்க, நீங்க புத்திக்கு படாத இதையெல்லாம் தூக்கி வீசுங்க, இதுக்குத்தானா கொண்டு வந்தாரு? கருத்தை வைத்து ஹதீஸை கையாளுங்கள், உங்களுக்கு சரிந்து பட்டா எடுத்துக்கங்க, கருத்து முரணா விளங்கினா தூக்கி வீசுங்க, இதுக்குத்தான் கொண்டு வந்தாங்களா? பாருங்க முஸ்லிம் இமாம் எங்க கொண்டு வராங்க. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த 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 ஒரு செய்தியை பார்க்கிற பொழுதே பிஜே இவ்வளவு நம்பகத்தன்மை அற்றவராண்டு சிந்திக்கிற அளவுக்கு படு மோசமா பதிவு செய்கிறார். எப்படி பாருங்க, முஸ்லிம் இமாம் அவங்க எந்த பாடத்துக்கு கீழே கொண்டு வராங்கன்னு பாருங்க. முஸ்லிம் இமாம் அவங்க பதிவு செய்யும் பொழுது முன்னுரையில முதலாவது பாடம் என்ன பாடம்? நம்பகமானவர்களிடத்திலிருந்து ஹதீஸுகளை அறிவிப்பதும். எப்படி பதிவு செய்கிறாங்க? நம்பகமானவர்களிடத்திலிருந்து ஹதீஸை பதிவு செய்வதும் ஹதீஸை அறிவிப்பதும் சந்தேகத்துக்கிடமானவர்கள் பொய்யர்களின் அறிவிப்புகளை எடுக்காமல் இருப்பதும் கட்டாயம். இந்த தலைப்புக்கு கீழே தான் அந்த ஹதீஸையே கொண்டு வராங்க. அல்லாஹு அக்பர். அந்த இமாம் அவர்கள் எந்த அளவு தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. பிஜே எப்படி இருட்டடிப்பு செய்கிறார்? முஸ்லிம் இமாம் அவங்க கொண்டு வந்தது இருக்கிறது எதுக்காக? கருத்தை பார்த்து உங்களுக்கு சரிந்து பட்டா எடுத்துக்கங்க, கருத்து குர்ஆனுக்கு முரணா இருக்குதா, கருத்து உங்களோட சிந்தனை போக்குக்கு முரணா இருக்குதா, உண்மை தன்மைக்கு மாற்றமா இருக்குதா, தூக்கி வீசுங்க. கருத்தை பார்த்து ஹதீஸை மறுக்கிறதுக்கு முஸ்லிம் இமாம் கொண்டு வந்ததாக பிஜே பொய்யுரைத்து விட்டு போகிறார். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு போட்டிருக்கிறார். மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு போட்டிருக்கிறார்.
மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியா கருத்து சரியில்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார்வை இருக்க போய் தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு போட்டிருக்கிறார். ஆனால் முஸ்லிம் இமாம் அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? பாபு வுஜூபிர் ரிவாயத்தி அனிஸ்ஸிகாத்தி, நம்பகமானவர்களை தொட்டு அறிவிப்பு செய்வதும் வத்தர்கில் கதாபீன், பொய் சொல்பவர்களுடைய அறிவிப்புகளை விட்டு விடுவதும் கட்டாயம் என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். கருத்தை பார்க்கவே சொல்லல அவங்க சொன்னது எதை? அறிவிக்கிற ஆள் நம்பகமானவராண்டு பாருங்க, நம்பகமானவர்ண்டு அறிவிங்க. பொய்யர்கள் ஒரு செய்தியை சொன்னா அறிவிக்காதீங்க. யாரை பார்க்க சொல்றாரு? அறிவிப்பாளரை பார்த்து செய்தி எடுத்துக்கங்கன்றார். அதுக்கு கீழே எந்த அளவு தெளிவாக கொண்டு வராங்கண்டா பாருங்க. வஅலம் வஃபக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். அறிந்துகொள், அன்னல் வாஜிப அலா குல்லி அஹதின், ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமானது என்ன தெரியுமா? அரஃபத் தம்யீஸ பைன ஸஹீஹிர் ரிவாயாத்தி வ ஸகீமிஹா, அறிவிப்புகளில் சஹீஹானது, அறிவிப்புகளில் பலவீனமானது, அதற்கிடையில் வித்தியாசப்படுத்துகிற அறிவுள்ள ஒவ்வொருவருக்கும் என்ன தெரியுமா கட்டாயம்? வசிகாத்தின் நாக்கிலீன், ஹதீஸுகளை அறிவிப்பு செய்கின்ற அந்த நம்பகமானவர்களை பற்றிய அறிவுள்ளவர்கள், அவர்களை வித்தியாசப்படுத்தி அறிஞ்சு கொள்றது அவசியம். என்ன பண்றார்? அடிப்படை பாடத்தில் போட்டுட்டு எதை கொண்டு வரார் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு தகவலை கொண்டு வருபவர் ஒரு பாவியாக இருந்தால் அதை தீர விசாரியுங்கள். யாரை பார்த்து? கொண்டு வரவரை பார்த்து தகவலை தேடணும். இதைத்தான் முஸ்லிம் இமாம் கொண்டுட்டு அதுக்கு கீழே தான் கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹுவை தொட்டு வந்திருக்கக்கூடிய பலமான செய்தி என்னன்னு, மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன் என்ற செய்தியை கொண்டு வராங்க. எனவே பிஜே சொன்ன பாணியில் கருத்தை பார்த்து ஹதீஸை கொண்டு வாங்கன்றது முஸ்லிம் இமாமுடைய வாழ்க்கையிலேயே சொல்லாத ஒரு செய்தி. அறிவிப்பாளரை பார்த்து ஹதீஸை எடுங்கன்னு சொல்றதுக்கு கொண்டு வந்த ஒன்றை அவ்வளவை மூடி மறைச்சிட்டு முஸ்லிம் இமாமின் மீது பொய் சொல்லிதான் என்ன செய்கிறார் பிஜே அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறார் என்பதை அவருடைய முதலாவது வாதத்துக்கு பதிலாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இரண்டாவது கருத்து அறிஞருடைய கூற்றை பதிவு செய்கிறார். முஸ்லிம் இமாமுடைய முதலாவது கூற்று, அதில் விளங்குற செய்தி என்ன? ஹதீஸை மொழிபெயர்ப்பு செய்வதில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஹதீஸாக சொல்கிறார். இரண்டாவது சொன்ன பொய் என்ன? முஸ்லிம் இமாம் அவர்கள் கருத்தை பார்த்து ஹதீஸை மறுக்கலாம்ன்றதுக்கு ஆதாரமாக கொண்டு வந்தாங்கன்னு மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸ் என்ற ஹதீஸை கொண்டு வராங்க. ஆனால் முஸ்லிம் இமாம் எதுக்கு கீழே கொண்டு வராங்க? நம்பகமான அறிவிப்பாளரை தொட்ட ஹதீஸை அறிவிப்பு செய்வது கட்டாயம், பொய்யர்களுடைய அறிவிப்புகளை அறிவிப்பு செய்யாமல் இருக்கிறது கட்டாயம் என்ற பாடத்துக்கு கீழே தான் அந்த ஹதீஸை பதிவு செஞ்சாங்க. என்றால் அறிவிப்பாளரை பார்த்து ஹதீஸை ஏற்போம், கருத்தை பார்த்து எடுக்கிறதுக்கு கீழே கொண்டு வரலன்ற அந்த பாடத்தை முதல் அம்சமாக விளங்கிக்கங்க. அடுத்த விடயத்தை பாருங்க. இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றை பதிவு செய்கிறார். அவர் ஹதீஸை பதிவு செஞ்சதா பதிவு செய்கிறார். எப்படி? மன் ஹத் மா ஹுத்திஸ்தும் அன்னி பிமா துன்கிரூனஹு, நீங்கள் வெறுக்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால், எப்படி? நீங்கள் வெறுக்கின்ற ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் ஃபலா தஅஹுதுனஹு, அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏன்? ஃபஇன்னி லா அகூலுல் முன்கர, நான் நிராகரிக்கப்படுற அப்படின்னா உங்களோட புத்தி, பிஜேட பார்வையில் உங்களோட புத்தி ஏற்றுக்கொள்ளாத செய்தியை நான் சொல்லவும் மாட்டேன். வலஸ்து மின் அஹ்லிஹி, அதை சார்ந்தவன்லையும் நான் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு அந்த செய்தியை போடுறார். இப்னு ஜவுசி அவர்கள் மௌதுஆத் என்ற பெயரில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஹதீஸை அதில் கொண்டு வர்றார். அந்த புஸ்தகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, மா ஹத்தஸ்தும் அன்னி பிமா துன்கிரூனஹு, நீங்கள் வெறுக்கிற ஒரு விஷயத்தை என்னை பற்றி நீங்கள் அறிவித்தீர்களேயானால் ஃபலா தஅஹுதுனஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னி லா அகூலுல் முன்கர, நான் வெறுக்கத்தக்க செய்தியை சொல்லக்கூடியவன் ஆள் கிடையாது. வலஸ்து மின் அஹ்லிஹி, அதுக்கு உரியவனும் நான் இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு
இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். அன்பார்ந்தவர்களே, இதையும் நம்ம எடுத்து பார்ப்போம்டா, இதுலையும் தன்னுடைய கையால் மடியால் போட்டு அறிவிக்கிறது தானே பிஜேட பழக்கம், அதை அப்படியே செய்கிறார். வார வார்த்தை என்ன, மஹுத்திஸ்தும் அன்னி பிமா துன்கிரூனஹு, நீங்கள் நிராகரிக்கிற, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை என்னை பற்றி உங்களிடத்தில் சொல்லப்பட்ட அதை நீங்கள் எடுக்காதீங்க. ஏன் அப்படிப்பட்ட செய்தியை நான் சொல்கிறவனும் இல்லை, அதை சார்ந்தவர்களும் அல்லன்னு சொன்னாங்க. இவர் அதை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு, உங்களோட புத்திக்கு படாது, உங்களோட சிந்தனை அதை ஏற்றுக்கொள்ளாது, இதெல்லாம் ஹதீஸாக சொல்லுவார். இது முதல் பகுதி. இப்னு ஜவுசி அவர்கள் மௌதுஆத் என்ற பெயரில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஹதீஸை அதில் கொண்டு வர்றார். அந்த புஸ்தகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, மா ஹத்தத்தும் அன்னி பிமா துன்கிரூனஹு, நீங்கள் வெறுக்கிற ஒரு விஷயத்தை என்னை பற்றி நீங்கள் அறிவித்தீர்களேயானால் பலா தஹுதூனஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஃபஇன்னி லா அகூலுல் முன்கர, நான் வெறுக்கத்தக்க செய்தியை சொல்லக்கூடியவன் ஆள் கிடையாது. உலஸ்து மின் அகலிஹி, அதுக்கு உரியவனும் நான் இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவார்ந்த விஷயங்கள், கேட்டோன்னு ஏற்கிற விஷயங்கள், உள்ளங்கள் அப்படி ஈர்க்கப்படுற விஷயங்களைத்தான் நான் சொல்லுவேனே தவிர கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்க இந்த இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தி என் பேரில் வந்தால் அதை ஏற்றுக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னதாக என்ன செய்கிறாரு இப்னு ஜவுசி அந்த மௌதுஆத் நூலில் கொண்டு வர்றார். இரண்டாவது, இந்த செய்தியை பதிவு செய்த இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவங்க இதுக்கு அடுத்தது என்ன பதிவு செஞ்சாங்கன்னு பாருங்க. இதுதான் முக்கியமான பகுதி. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று என்னையை தொட்டு வந்தால் நீங்கள் எடுக்காதீங்கன்னு வந்தது தானே. அதுக்கு அடுத்தது என்ன பதிவு செய்கிறாங்கன்னு பாருங்க. பிஜே சொல்கிற மாதிரி உங்களுக்கு பட்டிச்சா எடுங்க, உங்களுக்கு படலையா தூக்கி வீசுங்க, உங்களோட புத்திக்கு உடன்பட்டிச்சா எடுங்க, உங்களோட புத்திக்கு உடன்படலையா தூக்கி வீசுங்க, இந்த அர்த்தத்திலையா சொன்னாங்க. அடுத்த செய்தியை பாருங்க. அந்த வார்த்தை அந்த ஹதீஸுக்கு அடுத்தது அவங்க பதிவு செய்கிறாங்க. காலல் ஔஸாஇயு, ஔஸாஇ ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர் ஔஸாஇ ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி ஹதீஸை எடுத்தோம். அல்லாஹு அக்பர். உண்மையிலே அந்த அறிஞர்கள்ட்ட இருந்த அந்த தூய்மை தான் எங்களுக்கு ஹதீஸை பாதுகாத்துது. பிஜேய மாதிரி கண்டது நின்றதையெல்லாம் எடுக்கிற தூக்கி வீசுகிற ஆட்கள் அந்த இமாம்கள் இருந்திருந்தால் ஹதீஸை இருந்திருக்காது. எப்படி பதிவு செய்கிறாங்க பாருங்க. இந்த கூற்றுக்கு கீழே எப்படி என்ன கூற்று, நீங்கள் நிராகரிக்கின்ற உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத, பிஜேட வார்த்தையில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு செய்தி என்னையை பற்றி சொல்லப்பட்ட அதை எடுக்காதீங்கன்னு வந்த அதுக்கு அடுத்த வரி. இது பிஜே விளங்காமல் அல்ல, எங்களை விட வாசிச்சிருப்பார், ஆனால் தண்ட கொள்கையை நிறுவுறதுக்கு மறைப்பார். என்ன சொல்கிறாங்க ஔஸாஇ இமாம் சொல்கிறாங்க, குன்னா நஸ்ம உல் ஹதீஸ, நாங்கள் ஒரு ஹதீஸை செவிமடுப்போம், ரசூலுல்லாஹ் சொன்னதா ஒரு செய்தியை கேட்போம், கேட்டால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்கட புத்தியை வச்சு அதை பார்க்க மாட்டோம். அவங்க சொல்கிறாங்க ஃபநரிதுஹு அலா அஸ்ஹாபிஹி,
ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அறிஞர்களுக்கிட்ட அந்த செய்தியை நாங்கள் அப்படியே எடுத்து காட்டுவோம். இது சரியா பிழையாண்டு சொல்லுங்க, எடுத்து காட்டுவோம். எது மாதிரி? கமா யுரது திர்ஹம் அஸ்ஸாயிஃப், பொய்யான காசு இருக்குதே, ஏமாற்று காசு, அதை நாங்கள் எப்படி காசு பணத்தில் நல்ல அனுபவம் உள்ளவர்கிட்ட எடுத்துக்காட்டி இது உண்மையான திர்ஹமா அல்லது பொய்யா, தங்க நாணயம் உண்மையான தங்க நாணயமா அல்லது பொய் கலந்திருக்குதா அல்லது ஏமாற்றப்படுறதா அப்படின்னு நாங்கள் எப்படி அதனுடையவர்களிடத்தில் கொடுத்து திர்ஹத்தையும் தீனாரையும் உறுதிப்படுத்துவோமோ, ஃபமா அரஃபு மின்ஹு அஹதுனா, அவங்க சரின்னு எங்களுக்கு சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வமா அங்கரு மின்ஹு தரக்குனா, அந்த துறையில் அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் எதெல்லாம் இது ஹதீஸு கிடையாது என்று சொல்லுவாங்களோ அதை நாங்கள் எடுக்க மாட்டோம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நிதானமாக சிந்திச்சு பாருங்க, அந்த அறிஞர்கள் எப்படி இருந்தாங்க. ஒரு செய்தி வருது, செய்தி வரும் பொழுது தண்ட புத்திக்கு பட்டிச்சா தனக்கு சரிண்டு பட்டிச்சா இப்படி அவங்க பார்க்கவே இல்லை. மாறா என்ன பண்ணினாங்க, அந்த காலத்தில் இருந்த ஹதீஸ் கலை மேதைகள், ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்படி ஒரு செய்தியை சொல்றாரு, இது சஹீஹா லஈஃபான்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க சஹீஹ்னு சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அவங்க லஈஃப்னு சொன்னது அதை நாங்கள் விட்டுடுவோம். இதுதான் அந்த அறிஞர்கள்ட்ட இருந்த பழக்கம். இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால 2024 வாழக்கூடிய பிஜே என்ன பண்றாரு, புகாரி இமாம், எது சிறந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க, அந்த கால பகுதியில் சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து பிஜே என்ன சொல்றாரு, புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸு இந்த உலகத்துக்கு பொருந்தாது, ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைக்கு பொருந்தாது, இன்றைய இந்த நூற்றாண்டுடைய உண்மைத்தன்மைகளுக்கு மாற்றமாக இருக்குது, எனவே நான் தூக்கி வீசுறேன்றார். ஆனால் அந்த அறிஞர்கள் ஹதீஸ் தொகுக்கப்படுற காலத்தில் என்ன சொல்றாங்க, எங்களுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னதா யாராவது ஒரு செய்தியை சொன்னால் ஹதீஸ் கலையில் அறிவுள்ள அந்த மேதைகளுக்கிட்ட நாங்கள் அதை காட்டுவோம், அவங்க இது சரிண்டா எடுத்துக்கொள்வோம், அவங்க பலவீனம்டா விட்டுடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையை பிஜேயும் கையாண்டிருந்தால் அவர் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு போயிருக்க மாட்டார். இன்றைக்கு வந்துக்கிட்டு புகாரி முஸ்லீமில் உள்ள நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸ் அவர் நினைச்ச மாதிரி தூக்கி வீசுறாரே, அந்த ஔசாஇ இமாம் அவங்க எப்படி நேர்மையாக ஒரு ஹதீஸ் வந்தா அது சம்பந்தப்பட்ட அறிஞர்கள்ட்ட காட்டி சரிபீல முடிவெடுத்தாங்களோ அது மாதிரி பிஜேயும் என்ன பண்ணியிருந்தால், அடே புகாரில் ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்டதா ஹதீஸ் வருது, 1400 வருஷமா இந்த ஹதீஸை பாதுகாத்த ஒரு சமூகம் இருக்குது, அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க, தாபியங்கள் எப்படி பார்த்தாங்க, தபௌ தாபியங்கள் எப்படி பார்த்தாங்க, அந்த ஹதீஸ் கலையில் அறிவுள்ள அந்த மேதைகளுடைய கருத்தை பார்த்திருந்தால் பிஜே வடிகட்டு போயிருக்க மாட்டார். ஔசாஇ இமாம் சொன்ன மாதிரி தண்ட புத்தியை கொண்டு இந்த உலகத்தில் நான் தான் அறிவாளின்ற மமதையோடு ஹதீஸுகளை கையாள பார்த்தார் பாருங்க. அதனால தான் ஹதீஸுகளை தூக்கி வீசுகின்ற மிகப்பெரிய ஒரு வழிகேட்டுக்கு பிஜே போயிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் நிராகரிக்கின்ற ஒரு செய்தி என்னை தொட்டு உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் அதை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று வரக்கூடிய செய்தியை எப்படி நாங்கள் விளங்கணும்? அந்த செய்திக்கு அடுத்த செய்தியா இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சது என்ன? ஔசாஇ இமாம் சொல்றாங்க, ஔசாஇன்றது இந்த நூற்றாண்டுல போன நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அல்ல, ஹதீஸுகள் தொகுக்கப்படுற காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஹதீஸ் கலை மேதை. அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கிட்ட ஒரு ஹதீஸ் வந்தால் நாங்கள் சுயமாக முடிவெடுக்க மாட்டோம், ஹதீஸ் கலையில் எங்களை விட அறிவுள்ளவர்கள்ட்ட எடுத்து காட்டி அவங்க சஹீஹ்ண்டா எடுப்போம், அவங்க லைஃப்ண்டா விடுவோம்னு அழகாக சொல்கிறாங்க. அவங்க எப்படி சஹீஹ் லைஃப் பார்த்தாங்கன்றதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அடிப்படை. மூணாவது ஒரு அறிஞருடைய கூற்றை காட்டுறார். என்ன? அஹ்மத் இமாம் அவங்க ஜுஹுதுன்ற அவங்களோட புத்தகத்தில் ரபி இப்னு ஹுசைம் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. என்ன பதிவு செய்கிறாங்க? கால ரபி இப்னு ஹுசைம், ரபி இப்னு ஹுசைம் அவங்க சொல்கிறாங்க, இன்னலில் ஹதீஸி லவ் அன், நிச்சயமாக ஹதீஸுக்கு ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது, க லவ் இன் நஹாரி, பகலுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஹதீஸுக்கும் ஒரு வெளிச்சம் இருக்குது, தஅரிஃபுஹு, அதை பார்த்தா நீயே விளங்கிக்கல்வி இது சரியானது, வதுல்மத்தன் கதுல்மத்தில்லை, இரவைக்கு எப்படி ஒரு இருட்டு இருக்குதோ அது மாதிரி ஹதீஸுக்கும் ஒரு இருட்டு இருக்குது, துங்கிருஹு,
அதை பார்த்த உடனே நீ என்ன பண்ணிக்கல்வ, விளங்கிக்கல்வங்க இது ஹதீஸ் இல்லை. அப்போ இந்த ஹதீஸை பார்த்தா என்ன சொல்கிற மாதிரி விளங்குது, உனக்கே விளங்கும். உன்னோட புத்தியை வச்சு முடிவெடுக்கலாம். கருத்தை பார்க்கும் பொழுது உனக்கு சரின்னு விளங்கினா அது ஹதீஸு, உனக்கு பிலண்டு விளங்கினா அது பில. இப்படி விளங்குற ஏழுமுன்னு ரபி இப்னு ஹுசைம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகத்தை விளங்கப்படுத்தும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பிஜே சொல்கிறாருன்னு பாருங்க. சொல்லும் பொழுது நபி எப்படிப்பட்டவர், இப்படியெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு விளங்குமா, அப்படியே சொல்கிறார். அதே போல் அந்த வெளிச்சம் எப்படியாம், அந்த மெசேஜை பார்த்த உடனே விளங்குமா. இப்போ வெளிச்சத்தில் நான் இதை பார்க்குறேன், என்னண்டு விளங்குதா இல்லையா, அது மாதிரி இது ஹதீஸு அப்படின்னு உடனே பார்த்த உடனே விளங்குமா. இருட்டில் ஒன்றை பார்த்தா என்ன செய்யாது, விளங்காது. அது மாதிரி என்ன, இந்த ஹதீஸ் என்ன புத்திக்கு படுது இல்லையே, இந்த ஹதீஸ் எனக்கு சரியாக விளங்குது இல்லையே அப்படின்னு உடனே என்ன செய்யுமா. இந்த அர்த்தத்தில் தான் ரபி இப்னு ஹுசைம் அவங்க சொன்னாங்கன்னு இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அதே மாதிரி அகமது இப்னு ஹம்பல் அவர்கள் ஜுஹுதுங்கிற கிதாபில் என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டால், ரபி இப்னு ஹுசைம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மேதை. அவர்கிட்ட நிறைய சான்றுகள்லாம் எடுத்துக்கொள்வாங்க. அவர் சொல்கிறாரு, இன்னலில் ஹதீசி லவ் அன், ஹதீஸுக்கு என்று ஒரு ஒளி இருக்கிறது. லவ்வின் நகாரி, பகலுக்கு எப்படி ஒளி வெளிச்சம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். தாரிஃபஹு, நீனே அதை அறிந்து கொள்ளலாம். இது கேட்ட ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். ஓ லுல்மத்துன், ஹதீஸுக்கு இருள் இருக்கிறது. லுல்மத்தில் லைலி, அது இருட்டுடைய இரவுடைய இருட்டை போல ஒரு இருள் இருக்கிறது. துணிக்கிறஹு, அதை நீனே கண்டு வெறுத்து விடுவாய், உனக்கே தெரியும். ஒரு செய்தியை சொன்னவுடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியுமா. சில செய்தியை சொன்னோன்னே ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா. அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும், இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு, மெசேஜை பார்க்கணும்னு சொல்கிறாரா. ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா. அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும், இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு, மெசேஜை பார்க்கணும்னு சொல்கிறாரா. ரசூல் யார், அவங்க என்ன மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், அவங்க இப்படி இல்லாமல் பேசியிருப்பாங்க அப்படின்னு வருமா. அந்த செய்தியிலேயே வெளிச்சம் இருக்கும், இந்த செய்தியில் இருட்டு இருக்கும் என்று ஒரு அடிப்படை சொல்கிறாருன்னா எதை சொல்கிறாரு, மெசேஜை பார்க்கணும்னு சொல்கிறாரா. அன்பார்ந்தவர்களே, அதே ரபி இப்னு ஹுசைம் அவர்களுடைய அதே அஹ்மத் இமாமுடைய ஜுஹுதுர கிதாபில் இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள், ரபி இப்னு ஹுசைம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். ரபி இப்னு ஹுசைம் அவங்க சொல்கிறாங்க, லைஸ குல்லமா அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலா நபியிஹி அத்ரக்தும். என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் நபி அவர்களுக்கு எதனையெல்லாம் இறக்கி வைத்தானோ அவை அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ளவில்லை. வலா குல்லமா தக்ரஊன ததுருன மஹுவ, நீங்கள் ஓதுறது நீங்கள் வாசிக்கிறதையெல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ளவும் மாட்டீங்க. அதே ஜுஹுதுன்ற அஹ்மத் இமாம்ட புத்தகத்தில் இதே வாசகம் பதிவு செய்யப்படுது. ஹதீஸை பற்றி என்ன சொன்னாங்க, ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, அதை வச்சு நீ சரின்னு விளங்கி கல்வாய். ஹதீஸுக்கு ஒரு இருட்டு இருக்குது, அதை வச்சு நீ இது ஹதீஸ் இல்லைன்னு விளங்கி கல்வாய். மனுஷன்ட புத்தி தானே தீர்மானிக்கும். அப்படித்தானே பிஜே விளங்கப்படுத்துறார். பாருங்க, இவர் சொல்றாரு, அல்லாஹ் அந்த அறிஞருக்கு அருள் புரியணும். அதே புத்தகத்துக்கு இந்த செய்தி இருக்கு. பிஜே இதை எங்களை விட பார்த்துருப்பாரு. இதை பார்த்தா வர்ற கொள்கையை நிலைநாட்டலாது, அதனால பார்க்காத மாதிரியே நடிச்சுட்டு போவார். என்ன, அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கி வைத்த அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ளவும் இல்லை, நீங்க ஓதுற வாசிக்கிறத அனைத்தையும் நீங்க விளங்கி கொள்ளவும் இல்லை. மனிதண்ட பலவீனம் என்ன, குர்ஆன்லையும் எத்தனையோ விஷயம் எங்களுக்கு தெரியாது, ஹதீஸ்லையும் எத்தனையோ விஷயம் தெரியாது. அறிவு குறைஞ்ச எங்களுக்கு ஹதீஸை பார்த்த உடனே இதை ஹதீஸா இல்லையான்னு விளங்கலுமா. சொல்றாங்க, நீங்கள் வாசிக்கின்ற நீங்கள் ஓதுகின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டீர்கள். அப்ப ஹதீஸை வாசிச்ச உடனே எங்களுக்கு விளங்குமா சஹீஹ் லைஃப் உண்டு? அந்த அளவுக்கு எங்கட புத்தி பவர்ஃபுல்லா, அந்த அளவுக்கு நொலேஜ் உள்ளவங்களானாங்க. இது யாரு சொல்ற, அதே ரபி இப்னு ஹுசைம் அவங்க சொல்றத அதே அஹ்மத் இமாம் ஜுஹுதுன்ற புத்தகத்துல தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அஹ்மத் இமாமுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ரபி இப்னு ஹுசைம் அவர்களுடைய கூற்று எனக்கும் உங்களுக்கும் சொல்ல வருகிற செய்தி என்ன, பிஜே சொல்ல வந்த மாதிரி ஓண்ட புத்திக்கு பட்டா எடு,
உண்ட புத்திக்கு படலையா விடுண்டு வெளிச்சம் இருட்டு பேச வரல. மாறாக ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு பார்க்கறதுக்கு விளக்குகள் இருக்கு. எது மாதிரி? பகலை எப்படி சூரியன் காட்டுமோ அது மாதிரி ஹதீஸ் சஹீஹ்னு காட்டுறதுக்கு விளக்குகள் இருக்கு. இரவை எப்படி சந்திரன் காட்டுமோ அது மாதிரி ஒரு ஹதீஸ் லைஃப்னு காட்டுறதுக்கு சந்திரன்கள் இருக்குது. அந்த சூரியனும் அந்த சந்திரனும் எது தெரியுமா? அதுதான் அறிவிப்பாளர் தொடர். அதை நானா சொல்லலை, இந்த கருத்தை பதிவு செஞ்ச அறிஞர்கள் எப்படியெல்லாம் பதிவு செய்கிறாங்க நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். அடுத்த கூற்றையும் சொல்லிட்டு சொல்கிறேன். இதை நினைவு வச்சுக்கோங்க. ரபீ இப்னு ஹுசைம் அவங்களோட செய்தியை நினைவு வச்சுக்கோங்க. அவங்க பகல்ண்டு வெளிச்சம்னு சொன்னாங்களே, அந்த பகல் வெளிச்சத்தை காட்டுற சூரியனை மாதிரி விடயம் என்ன, இரவுண்டு காட்டுற சந்திரனை மாதிரி அந்த இது என்ன, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த கூற்றை நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அடுத்த கூற்றை சொல்கிறேன். பிஜி அவர் காட்டக்கூடிய 4வது கூற்று யாருடைய? அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹிமஹுல்லா, ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் சொல்கிறார், இதையும் பிஜியை தான் சொல்கிறார். எப்படின்னு பாருங்க. அவரிடம் மாணவர் வந்து கேட்குறாரு, இன்னக்கல்ல தக்கூலுலி ஷை, உங்களுக்கிட்ட ஒரு செய்தி வந்தா ஹாதா சஹீஹுன், இது சஹீஹ்ன்றீங்க, வஹாதா லம் யஸ்புத், இது சஹீஹ் இல்லைன்றீங்க, இப்படி சொல்றீங்களே, ஃபஅம்மன் தக்கூலு தாலிக, யாருக்கிட்ட இருந்து இதை எடுத்து சொல்றீங்க? இது சரியானது, இது பிழையானது, இது ஏற்றுக்கொள்ளலும், இது ஏற்றுக்கொள்ளலாம், எப்படி சொல்றீங்க? எந்த காரணத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஃபகால் அரஐத லவ் அதைத நாகித ஃபஅரைதஹு திர்ஹமக, இந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இன்றைக்கு மாதிரி எங்களுக்கு இன்றைக்குள்ள இந்த டொலர், இன்றைக்குள்ள ருபீஸ், இன்றைக்குள்ள ரியால் மாதிரியில் அன்றைக்கு தங்கத்தில் நல்ல தங்கமும் இருக்கும், ஏமாத்துற தங்கமும் இருக்கும். வெள்ளி நாணயம் அதுலேயும் ஏமாத்துறதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கண்டா, அதோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இது ஒரிஜினல் தங்கமா? இன்றைக்கி நாங்கள் தங்க கடையில் போய் உரசி பார்க்குறோமா இல்லையா? இது இமிட்டேஷனா அல்லது ஒரிஜினலா? வெள்ளி இது சரியான வெள்ளியா அல்லது என்ன போலியா பார்க்குறோமா இல்லையா? அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட தங்க நாணயத்தை கொண்டு போய் அதை உரசி பார்க்குறவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே உரசி பார்த்துட்டு இது என்ன நல்லதுண்டுவார். அவர்கிட்ட போய் ஏன் நல்லதுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? அவர் அதில் அனுபவம் உள்ளவர். நல்லதுன்னா நல்லது தான். அவர் இது சரியில்லை, இது தரம் குறைஞ்சதுண்டா ஏன் தரம் குறைஞ்சது நீங்கள் ஏன்டா 12 சண்டை பிடிப்பீங்களா? இல்லை தானே? அது மாதிரி தான் அவர் சொல்கிறார். இந்த சப்ஜெக்டை சொல்லிட்டு அவர் நல்லதுன்னு சொன்னால் நல்லதுன்னு நீ ஏற்றுக்கொள்வாய், அவர் சரியில்லைன்னு சொன்னால் சரியில்லைன்னு ஏற்றுக்கொள்வாய். அவர்கிட்ட போய்கிட்டு எப்படி இதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு என்ன பண்ண மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. அது மாதிரி தான் ஃபஹாதா கதாலிக்க, ஹதீஸுகளை சஹீஹ் லைஃப்னு பார்க்குறது இது மாதிரி தான். எதனால் தெரியுமா? நல்லா விளங்கிக்கங்க. லிதூலில் முஜாலசா, அந்த ஹதீஸ் கலை அறிஞர்களோடு அமர்ந்து 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 ஹதீஸுகளை பற்றி பேசி 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 ஹதீஸுகளை படித்து படித்து வரும் பொழுது எங்களுக்கு தானே என்ன செய்யும்? இந்த ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளலாம், இந்த ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளலான்னு ஒரு அறிவு எங்களுக்கு வரும். வல் முனாதரா, ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நாங்கள் கருத்து பரிமாறல் பண்ணுவோம். அதை பண்ணி 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 பழகி போனதுனால எங்களுக்கு ஒரு ஹதீஸை பார்த்த உடனே என்ன விளங்கும்? இது சஹீஹா, இது லைஃபா விளங்கும். வல் ஹுப்ரி பிஹி, மூணாவது சொன்னாங்க, அந்த ஹதீஸில் எங்களுக்குள்ள தேர்ச்சி என்ன செய்யும்? எனவே இந்த அடிப்படைகள் நாங்கள் ஹதீஸ் கலையோட நிறைய தொடர்பு பட்டிருக்கிறோம். ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் பண்ணுறோம். அதில் நல்ல தேர்ச்சி இருக்கிறதுனால ஒரு ஹதீஸ் வந்த உடனே இது சஹீஹா லைஃபா அப்படின்னு நாங்கள் பார்த்துருவோம். இந்த வாதத்தை வச்சுட்டு பிஜி என்ன தெரியுமா சொல்கிறார்? பார்த்தீங்களா, ஹதீஸ்னு உருண்டு பெறலும் பொழுது எங்கட புத்திக்கே படும் இது ஹதீஸ் கிடையாது. ஹதீஸில் வாதம் பண்ணி 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 பழவினா இது ஹதீஸா ஹதீஸ் இல்லையான்றது எங்கட புத்திக்கு என்ன செய்யும்? படும், எங்கட உள்ளத்துக்கு விளங்கும். அந்த அறிஞர் அப்படி சொன்னதாக சொல்கிறாரு. அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்திங்கிறவர் ஒரு ஹதீஸ் கலை ஸ்காலர். அவர்கிட்ட கேட்குறாங்க, சில ஹதீஸுகளை சொன்னவுன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இது ஹதீஸ் இல்லைங்கிறீங்க. சில ஹதீஸுகளை பார்த்துட்டு இது சரியான ஹதீஸுங்கிறீங்க. எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஹதீஸை கேட்டவொன்னு என்ன செய்வார்? டே இது ஹதீஸ் இல்லைடான்றவார். ஒரு ஹதீஸ் தான் ஒத்துக்குருவார். அது எப்படி நீ கண்டுபிடிக்கிறவீங்க அப்படின்ட்டு கேட்டால் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ ஒரு நாணயத்தை மதிப்பிடக்கூடியவர், காசு பணத்தை மதிப்பிடுவாங்கள்ல, செல்லக்கூடிய காசு
செல்லாத காசுன்னு சொல்லி தங்க காசு மாதிரி முலாம் பூசிக்கணும் தங்க காசுன்றாங்க. அதை உரசி பார்த்துட்டு அவர் என்ன செய்வார், இது தங்க காசு இல்லைம்பார். இப்படி அந்த நாக்கு இதுன்னு உங்களுக்கு பேர். அந்த அந்த நாணயங்களை போலியையும் ஒரிஜினலையும் வந்து என்ன செய்கிறது, வெள்ளி காசு வாங்கி வெள்ளியாக இருக்காது, உள்ள இரும்பாக இருக்கும், மேலே வெள்ளி முலாமல் பூசியிருப்பாங்க. அவர் என்ன செய்வார், நம்மளை பார்த்தா வெள்ளி காசுன்னு நினச்சிட்டு இருப்போம், அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா இது வெள்ளி இல்லைங்க ஏமாந்துட்டு ஏம்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒரு இந்த நாணயங்களை மதிப்பிடுவான்ல அவன்கிட்ட போய் நீ ஒரு காசை கொடுக்குற, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது கரெக்டான காசுங்கிறான், இது கரெக்டு இல்லாத காசு என்று சொல்கிறான். நீ வந்து அவன்கிட்ட என்ன கேட்ப, சரிதானே ஏற்றுக்கிட்டு போவியா, அப்படியே தூக்கி போட்டு போவியா, அல்லது வந்து என்ன செய்வியா, யாரிடமிருந்து உனக்கு கிடைத்தது என்னென்னு கேட்பியான்னு கேட்குறாரு. அப்போ கேட்க மாட்டீங்கள, அது மாதிரி தான்ப்பா ஹதீஸ் ஒன்று பார்த்தோன்னே தெரியும்ப்பா எங்களுக்கு. அந்த ஹதீஸிலே நாங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல்னா யார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அந்த தகுதியுள்ள அந்த மாமனிதர் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் இருக்க மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அதன்படி சொல்கிறோம். என்ன செய்கிறாரு, எதனாலன்னு கேட்டால் கதாலிகளை தூளில் முஜாலசத்தி ஒல் முனால்தரத்தி ஒல் ஹபர்பிஹி, அதாவது அதிகமாக அந்த முஜாலசன சபைகள் அமர்வதன் மூலமாக விவாதிப்பதன் மூலமாக ஒரு கருத்துருவாக எங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்னு அப்துல் பர் வந்து இந்த செய்தி என்ன செய்கிறாரு, அவருடைய நூலில் வந்து கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சவங்க, இந்த அறிஞருடைய கூற்றை பதிவு செஞ்ச அறிஞர்கள், அதே போல் ருபைபின் அந்த ஹுசைம் அவங்களோட செய்தியை பதிவு செஞ்ச அறிஞர்கள் இதுக்கு கீழே என்னத்தை பதிவு செய்கிறாங்க அதை பாருங்க. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே இறையச்சம் உள்ள ஒரு அறிஞர், குர்ஆனையும் ஹதீஸையும் உள்ளத்தால் நேசிக்கிற ஒரு அறிஞர், அந்த ஹதீஸுகளை பாதுகாத்து தந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை நேசிக்கிற ஒரு மனிதர் பிஜே மாதிரி ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். ஏண்டா இந்த ருபை பின் ஹுசைம் அவர்களுடைய செய்தியையும் அதே போல் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவர்களுடைய செய்தியையும் பதிவு செஞ்ச எந்த ஹதீஸ்களை கிதாபாக இருந்தாலும் எடுத்து பாருங்க, அவங்க எப்படி பதிவு செய்கிறாங்கன்னு பாருங்க. சுருக்கம் உங்களுக்கு சொல்றதாக இருந்தால் இதுக்கு கீழே பதிவு செய்கிற கூற்ற பாருங்க. ஜாமியுல் உலூமி வல் ஹிக்கம், இது சாதாரணமான ஒரு புத்தகம், பெரிய அளவுக்கு போகிற ஒரு புத்தகம் கூட கிடையாது. இது பொதுவாக எல்லா லைப்ரரிகளும் என்ன பார்க்கலாம், இந்த ஜாமியுல் உலூம் வல் ஹிக்கம்ன்ற புத்தகத்தை பார்க்கலாம். இதில் இந்த செய்தியை கொண்டு வராங்க. யார்ட, அந்த ரபி இப்னு ஹுசைம் அவங்களோட செய்தியையும் கொண்டு வராங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவர்களோட செய்தியையும் கொண்டு வராங்க. இந்த ரெண்டு செய்தியையும் கொண்டு வந்துட்டு அடுத்த செய்தியா அபூ ஹாத்தம் அர் ராசி அவங்களோட செய்தியை கொண்டு வராங்க. இந்த ரெண்டையும் கொண்டு வந்தவங்க ரபி இப்னு ஹுசைம் என்ன சொன்னார், ஹதீஸை விளங்குறதுக்கு பகல் வெளிச்சம் மாதிரி ஒன்று இருக்கும், நீ ஹதீஸை முடிவெடு, ஹதீஸ் தான் முடிவெடுப்பாய். இருட்டு இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு இதை ஹதீஸ் இல்லைன்னு முடிவு. இதை இவர் பிஜே எப்படி விளங்கினார், எங்கட புத்திக்கும் எங்கட சிந்தனைக்கு முடிவெடுக்கலான்னு எடுத்தார். ஆனால் அந்த அறிஞர்கள் அந்த விளக்காக எதை பார்த்தாங்க பாருங்க. அபூ ஹாத்தமுர் ராசி அவங்க சொல்றாங்க, மசலு மஅரிஃபத்தில் ஹதீஸி கமசலி ஃபஸ்ஸின் சமனுஹும் யதுதீனார். ஹதீஸுகளை ஆய்வு பண்ணி முடிவெடுக்கிற அந்த கலை இருக்குதே, அது எது மாதிரின்னு சொன்னால், மோதிரத்தில் நாங்கள் பதிவோமே கல், அந்த கல்லை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். மோதிரத்தில் ஒரு கல் இருந்தால் ஒருத்தர்கிட்ட போய் காட்டுறோம், அவர் சொல்கிறாரு இது 100 தீனார் பொறுமுன்றாரு. இன்னொரு கல்லை அதே மாதிரி நிறமுள்ள அதே மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு கல்லை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அவர் சொல்கிறார் இது வந்து 10 தீனார் பொறுமுன்றார். நல்லா விளங்கிக்கங்க, ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்தா 100 தீனார்ன்றார், அதே மாதிரி அதே நிறமுள்ள இன்னொரு கல்லை கொண்டு போய் கொடுத்தா 10 தீனார்ன்றார். ஏன் இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசப்படுத்தினாருன்னு கேட்டால் அவர் காரணம் சொல்லுவாரா, அதுக்குள்ள வழியெல்லாம் காட்டி தருவாரா? சொல்றத நம்பேலுமா நம்புங்க, இது 100 தீனார் போரும், இது 10 தீனார் போரும் உண்டுவார். இது மாதிரி தான் எங்களுக்கிட்ட ஒரு ஹதீஸ் வந்தா ஃபகதாலிக நஹ்னு ருஸிக்னா இல்மன், எங்களுக்கு ஹதீஸ் துறையில் ஒரு அறிவு கொடுக்கப்பட்டீங்க. அந்த அறிவினால நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், ஒரு ஹதீஸ் சஹீஹா வஈஃபா அப்படின்னு நாங்கள் முடிவெடும். பி அன்ன ஹாதா ஹதீஸுன் கதிபுன், இது ஹதீஸ் பொய்யான ஹதீஸு, வ அன்ன ஹாதா ஹதீஸுன் முன்கர், இது நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எதை வச்சு தெரியுமா, எங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த ஹதீஸ்களை அறிவை வச்சு நாங்கள் சொல்லுவோம். எப்படி
அந்த கல்லு டெஸ்ட் பண்றவர் இது நல்ல தங்கமா நல்ல மாணிக்கமா அல்லது கலப்படம் உள்ளதான் எப்படி அவர் முடிவெடுப்பாரோ அது மாதிரி நாங்கள் என்ன செய்வோம். எந்த அளவுக்கு அவர் உதாரணம் சொல்றாருண்டா பாருங்க, அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு தீனாரை கொண்டு போய் கொடுத்து அவர் இன்னொரு தீனாரோட உரசி பார்ப்பாரு, இது நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவார். இன்னொன்றை கொண்டு போய் கொடுத்தா இது லோக்கல்னு சொல்லுவார். இது மாதிரி நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம் பாருங்க. சொல்லிட்டு சொல்றாரு, வயுலமு சிஹ்ஹத்துல் ஹதீஸி. யாரு? அபூ ஹாத்தமுர் ராஸி சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று எப்படி அறியப்படும் தெரியுமா? பி அதாலத்தி நாகிலிஹி, அதை அறிவிப்பு செய்பவருடைய நீதத்தை கொண்டுதான் முடிவெடுக்கப்படும் என்றார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ்னு எப்படி முடிவெடுத்தாங்க, லைஃப்னு எப்படி முடிவெடுத்தாங்க? நல்லா பாருங்க. வயுலமு சிஹ்ஹத்துல் ஹதீஸி பி அதாலத்தி நாகிலிஹி, அந்த ஹதீஸை எங்களுக்கு கொண்டு வாரவர் நீதமானவரா நல்லவரா நம்பகமானவரா அதை வச்சுத்தான் நாங்கள் ஹதீஸை விளங்குவோம். وَأَنْ يَكُونَ كَلَامًا يَصْلُحُ مِثْلُهُ أَنْ يَكُونَ كَلَامَ النُّبُوَّةِ, அவர் கொண்டு வாரவர் அந்த செய்தி இது போன்ற ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்லுவார்களா என்று பார்ப்பது அவருடைய நீதத்தன்மையோடு நம்பகத்தன்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கும். வயுரஃபு சுக்முஹு, இந்த செய்தி பலவீனமானது. வஇன்காருஹு, இது நிராகரிக்கப்பட வேண்டியது. எப்படின்றது எப்படி அறியப்படும் தெரியுமா? பித்தஃபர்ருதி மல்லம் தஸிஹ் அதாலத்துஹு, அவருடைய நம்பகத்தன்மை போதாது, அவர் கொல்ட்டியான ஆள் கிடையாது, அவர் நம்பிக்கையாளர் கிடையாது என்ற ஒரு அறிவிப்பாளர் தனிப்பட்ட அறிவிப்பாராக இருந்தால் அதை வச்சு அந்த ஹதீஸ் என்ன செய்வோம்? பலவீனமானது, நிராகரிக்கப்பட்டதுன்னு முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு வல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன்னு முடிக்கிறாங்க. இது ஜாமியுல் உலூம் வல் ஹிக்கம் என்ற புத்தகத்தை பிரட்டி பாருங்க. அல்லாஹ் என்ன பண்றாங்க, ரபி இப்னு ஹுசைம் அவங்களோட செய்தியை கொண்டு வராங்க. என்ன? ஹதீஸுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, அதை கொண்டு நீ ஹதீஸை கண்டுகொள்வாய். ஹதீஸுக்கு ஒரு இருட்டொன்று இருக்குது, அதை வச்சு நீ என்ன பண்ணுவாய். இதை பிஜே எப்படி பண்ணுறாரு? தண்ட புத்தியை வச்சு தண்ட சிந்தனையை வச்சு முடிவெடுக்கலான்டார். அதே போல் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் ஹதீஸில் ஒரு அறிவு ஆற்றலை தந்திருக்கிறான், அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், சஹீஹ் லைஃப்னு முடிவெடுப்போம். எப்படி? நாங்கள் ஹதீஸ் துறையோடு அதிகம் அமர்ந்து பழகி இருக்கிறோம், அது சம்பந்தமாக வாதம் பண்ணி பழகி இருக்கிறோம், அதை வச்சு முடிவெடுப்போம்ட்டாங்க. இதை ஒட்டுமொத்தமாக என்ன பிஜே பண்ணாரு, அவங்களோட சிந்தனையை வச்சு முடிவெடுத்திருக்கிறாங்க, எனவே நானும் முடிவெடுக்கிறேன்டார். ஆனால் இந்த ஹதீஸுக்கு இந்த ரெண்டு செய்திகளையும் பதிவு செஞ்ச ஒரு அறிஞரை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா 10 பேரை காட்டுறேன்னா டைம் வேணா போயிடும். நீங்கள் இது சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பிரட்டி பாருங்க. இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை பதிவு செய்தவர்கள் அவங்க எப்படி ஹதீஸை சஹீஹ் லைஃப்னு பார்த்தாங்க? பி அதாலத்தி நாகிலிஹி, அதை அறிவிப்பு செய்கிறவங்க நம்பகமானவங்களா இருந்தா அதுதான் பகல் மாதிரி ஹதீஸ் சஹீஹ்னு விளங்கினாங்க. நம்பகமானவர் இல்லைண்டா, அறிவிப்பு செய்கிறவர் பொய்யரு, ஏமாத்துறவர், அதிக மறதி உள்ளவர் வந்தா இதுதான் அந்த ஹதீஸில் உள்ள இருள். எனவே அறிவிப்பாளரை வச்சுத்தான் ஹதீஸ் முடிவெடுத்தாங்கன்றதை உங்களுக்கு மிக தெளிவாக பார்க்கலாம். எனவே பிஜே சொல்ற மாதிரி அவங்க யாரும் சொல்லல. சொல்லிட்டு ஜாமியுல் உலூம் வல் ஹிக்கம்ல தொடர்ந்து எழுதுறாங்க பாருங்க. இதுதான் ஆச்சரியம். இதை எழுதிட்டு இந்த ஹதீஸுகளை பார்த்த உடனே சஹீஹ் லைஃப்னு முடிவெடுக்கக்கூடிய பண்டிதர்கள்னு சொல்லுவோமே, நாங்க ஜஹாபிதான்னு சொல்லுவோம். ஹதீஸ் துறையில உச்சகட்ட அறிவுள்ளவங்க சொல்றார், வபி குல்லி ஹாலின் ஃபல் ஜஹாபிதத்துன் நுக்காதுல் ஆரிஃபூன பிஇலலில் ஹதீஸ். ஹதீஸுகள்ல சஹீஹ் லைஃப்னு காரண காரியம் சொல்லி வேறு பிரிக்கிறதுல ஆழமான அறிவுள்ளவங்க இருக்கிறாங்களே, அஃப்ராதுன் கலீலும் மின் அஹ்லில் ஹதீஸி ஜித்தன். ஹதீஸ் துறையில் அப்படிப்பட்ட மனிதர்கள் மிக மிக குறைவானவங்க. சொல்லிட்டு சொல்றாரு, வ அவ்வலு மனிஷ்துஹிர ஃபில் கலாமி, ஹதீஸ்களை சஹீஹ் லைஃப்னு வேறு பிரிக்கிறதுல மிக முக்கியமா ஆரம்ப கட்டத்தில் உள்ள அறிஞர்கள் யார் தெரியுமா? இப்னு சீரின் ரஹிமஹுல்லா, அவங்களோட பேரை சொல்றாங்க. அதுக்கு போற அய்யூப் அஸ்-சஹிஸ்தானி, அது போன பல அறிஞர்களை சொல்றாங்கன்னு வைங்களே. ஷுபாவை சொல்றாங்க, யஹ்யா அல் கத்தானை சொல்றாங்க, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னுல் மஹதியை சொல்றாங்க.
சொல்லிட்டு இந்த இப்னு சீரின், அதே போல் அவர்களுக்கு பின்னால் ஷுபா, அதே போல் யஹ்யா அல் கத்தான், அவர்களுக்கிட்ட இருந்து இந்த கலையை படித்தவங்க யாருன்ற லிஸ்ட்டில் அலி இப்னுல் மதீனி, இப்னு மஈன், அவர்கள்ட்ட இருந்து எடுத்தவங்க யார் தெரியுமா? புகாரி இமாம்னு பதிவு செய்கிறாங்க. இது மிச்சம் தூரத்திலே அல்ல. இந்த ரபி இப்னு ஹுசைம் அவங்களோட கருத்தை எந்த உலூமுல் என்ன ஜாமியுல் உலூம் வல் ஹிக்கம்ல வருதோ, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவர்களுடைய கருத்து எந்த புத்தகத்தில் வருதோ அதில் தான் சொல்றாங்க, ஹதீஸுகளை சஹீஹ் லைஃப் என்று அறிவதில் பண்டிதர்கள் தரத்திலே இருக்கக்கூடிய உச்சகட்ட அறிவுள்ளவர்கள் பட்டியல்ல புகாரி இமாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. பிஜே என்ன தெரியுமா சொல்றாரு? புகாரிக்கு தவறு வராதா? அவர் கண்டது நின்றதெல்லாம் புகாரில கொண்டு வந்திருக்கிறாருன்னு சாதாரணமாக என்ன செய்கிறாரு? மட்டம் தட்டிட்டு போறார். அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹதீஸ் கலை அறிஞர்களால் ஹதீஸ் துறையில் உச்சகட்ட அறிவுள்ளவர் என்று போற்றப்பட்டவர் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இப்போ விளங்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அந்த அறிஞர்கள், இது நான் சொல்றது 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க, 1100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க, சிறந்த நூற்றாண்டு காலப்பகுதி, அதுக்கு நெருக்கமான காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க. அந்த அறிஞர்கள் ஹதீஸ் எப்படி முடிவெடுத்தாங்க? அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தா அதை வச்சு முடிவெடுத்தாங்க சஹீஹ். அறிவிப்பாளர்ல கோளாறு இருந்தா இல்லைன்னு முடிவெடுத்தாங்க. ஒரு விஷயத்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி அவங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? நாங்கள் ஹதீஸ் கலை அறிஞர்களோடு அதிகம் அமர்ந்து பழவினதனாலையும் அவர்களோடு ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய கலந்துரையாடல் பண்ணினதனாலையும் அதில் உள்ள எங்களுக்கு அனுபவத்தினாலையும் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்றைக்கு பிஜேக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவர் முடிவெடுத்தாரு, இந்த தசாப்தத்தில் ஹதீஸ் கலையில் எனக்கு தான் உச்சகட்ட அறிவு இருக்குன்னு முடிவெடுத்தார். அதனால தான் புகாரி தவறு விடுவார், முஸ்லீம் தவறு விடுவார், எனக்கு தவறே நடக்காதுன்றது மாதிரி என்ன பண்ணுறார்? தண்ட புத்தியையும் தன்னுடைய சிந்தனை கோளாறையும் வச்சு ஹதீஸுகளை மறுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் என்ற ஒரு பகுதியை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கணும். எனவே அந்த அறிஞர்கள், இவர் ஆதாரம் காட்டின அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி மாதிரி, ரபி இப்னு ஹுசைம் மாதிரி, அதே போல் ஔஸாஇ இமாம் மாதிரி ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய விளக்கத்தோடு அவர்களுடைய ஆய்வு முடிவுகளோடு பிஜே பயணித்திருந்தால் இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு வந்திருக்க மாட்டார் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய அறிஞர் உண்டு. ஜாமியுல் உலூம் வல் ஹிக்கமில் அந்த அறிஞர் காட்டின முதலாவது அறிஞர் யாரு? இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ். தாபியங்களில் மிக முக்கியமானவங்க, பல நபித்தோழர்களுக்கிட்ட மார்க்கம் படித்த மாணவர். அவங்க ஹதீஸ் எப்படி எடுத்தாங்க? முஸ்லிம் இமாம் அவங்க பதிவு செய்யும் பொழுது முன்னுரையில் இதை பதிவு செய்கிறாங்க. எப்படி? இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, லம் யகூனு யஸ்அலூன அனில் இஸ்னாதி. தாபியங்கள்ட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக யாராவது சொன்னா அறிவிப்பாளர் தொடர கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதா சஹாபாக்கள் சொன்னா நம்பிட்டு போய்த்தாங்க. ஃபலம்மா வக்அத்தில் ஃபித்னது, எப்போ முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்ததோ, எது? ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், ஹவாரிஜிகளோட பிரச்சனை, ஷியாக்களோட பிரச்சனை எப்போ இஸ்லாத்துக்கு வந்ததோ அதுக்கு பின்னால் யாராவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னா தண்ட புத்தியை வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க. தண்ட உள்ளத்துக்கு சரிபிலண்டு விளங்குதா பார்க்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபகாலு, அவங்க சொல்லுவாங்க, சும்மூலனா ரிஜாலக்கும், உங்களுக்கு இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்ன அறிவிப்பாளர்களை சொல்லுங்க. அப்படியே கேட்பாங்க. சொன்னாங்க, ஃபயும்தரு இலா அஹ்லி சுன்னா, ஹதீஸுகளை அறிவிக்கின்ற அந்த மனிதர்கள் அஹ்லு சுன்னாவை சார்ந்தவர்களாக இருந்தா. அஹ்லு சுன்னாண்டா யாரு? குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டது போன்று புரிந்து கொண்டு போனவங்க. அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் தொடர் கொண்டு எங்கள்கிட்ட ஒரு செய்தி வந்தால் ஃபயுஹது ஹதீஸுஹும், அவர்களோட ஹதீஸ் எடுக்கப்படும். அப்ப ஹதீஸ் எடுக்கிறதுக்கு அளவுகோலா யார் வச்சா? எதை வச்சாங்க? கருத்தை பார்க்கல, தனக்கு சரிபடுதா, தண்ட உடம்பு ஏற்றுக்கொள்றா, தண்ட இதை பார்க்கல. எதை பார்த்தாங்க? ஒரு செய்தியை சொல்றியே, சொல்றவர் யாரு? அவர் அஹ்லு சுன்னாவை சார்ந்தவராக இருந்தால் அவருடைய செய்தி எடுக்கப்படும். வயும்தரு இலா அஹ்லில் பிதஅ, வழிகேடர்களாக இருந்தால் யாரு? ஹவாரிஜ் மாதிரி, ஷியாக்கள் மாதிரி,
சஹாபாக்களை காஃபிராக்கின மாதிரி வழிகேடர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் ஃபலா யுஅது ஹதீஸுஹும், அவர்களுடைய செய்தி ஹதீஸ் எடுக்கப்பட மாட்டாது. இதுதான் என்ன? இருளும் வெளிச்சமும். இதுதான் அந்த நுக்காதுகள், எது அந்த திர்ஹம் தீனார டெஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த ஆய்வாளர்கள்ட்ட இருந்த அந்த கலை மாதிரி ஹதீஸ் கலை அறிஞர்கள் கையில் வச்சிருந்தது எது? அறிவிப்பாளர் தொடர். நம்பகமான அறிவிப்பாளர் தொடராக எடுத்தாங்க, நம்பகம் குறைவா தட்டினாங்க. இதை வச்சு தான் பார்த்தார்களே அல்லாமல் பிஜே சொல்ற மாதிரி கருத்தை வச்சு சிறந்த நூற்றாண்டு மக்கள் பார்க்கல என்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்குதுன்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சுலைமான் இப்னு மூசா, இதையும் ஔசாஇ இமாம் தான் பதிவு செய்கிறாங்க. அதே முஸ்லிம்ட முன்னுரையில் பாருங்க என்ன, சுலைமான் இப்னு மூசான்றவங்க சொல்றாங்க, லகீத்து தாவூசன், தாவூஸ் இமாம கண்டன். யார்? தாபியங்கள மிக முக்கியமானவர், சஹாபாக்கள் பல பேர்கிட்ட மார்க்கம் படித்தவர். அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து ஹத்தசனி ஃபுலான் கைத்த வ கைத்த, இன்னார் ஃபுலான்டா என்ன, சும்மா ஒரு அவங்களுக்கு இடையில் அறியப்பட்ட நபராக இருப்பார். ஒரு மனிதர் இப்படி இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸை சொல்றாரு, அதை நாங்கள் எப்படி எடுக்கிறது சொன்னாங்க. தாவூஸ் இமாம் சொன்னாங்க, இன்கான சாஹிபுக்க மலியன் ஃபஹுத் அன்ஹு, உனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றவர் நம்பகமானவராக இருந்தா எடு. அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து செய்தியை தீர்மானிக்க சொன்னாங்க? ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளரை பார்த்து எடுக்க சொன்னாங்க. பிஜே சொல்ற மாதிரி எந்த அறிஞரும் வெறுமனே கருத்தை பாருங்க, வெறுமனே உங்களோட புத்திக்கு படுதான்னு பாருங்க, வெறுமனே உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளுதான்னு பாருங்கன்னு யாரும் சொல்லவில்லை என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே பிஜே அறிஞர்களுடைய கூற்றுக்களை காட்டுவதில் மட்டும் கவனமாக இருப்பார். அந்த அறிஞர்களுடைய கூற்றிலே விளங்காத செய்திகளை எல்லாம் தன்னுடைய செய்தியாக போட்டு வழிகட்ட கொள்கையை காட்டுவார். மக்கள் என்ன தெரியுமா பார்க்குறாங்க? அடே, அரபுல அறிஞருடைய கூற்றை வாசிக்கிறார், அறிஞர்கள் இப்படி சொல்லி பிஜே அவர கையாள மடியால போட்டதை எல்லாம் வச்சு நம்பி என்ன செஞ்சுட்டு போயிடுறாங்க, ஹதீஸுகளை தூக்கி வீசுகின்ற நிலைக்கு போய்விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ கேட்க மாட்டீங்களா? அது மாதிரி தான்ப்பா ஹதீஸ் ஒன்று பார்த்தோன்னே தெரியும்ப்பா எங்களுக்கு. அந்த ஹதீஸ்லேயே நாங்கள் புரண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல்னா யார் என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால அந்த தகுதியுள்ள அந்த மாமனிதர் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் இருக்க மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும். அதன்படி சொல்கிறோம். என்ன செய்கிறாரு? எதனாலன்னு கேட்டால், கதாலிக்கலை தூளில் முஜாலசத்தி ஒல் முனால்தரத்தி ஒல் ஹபர்பிஹி, அதாவது அதிகமாக அந்த முஜாலசன சபைகள் அமர்வதன் மூலமாக, விவாதிப்பதன் மூலமாக ஒரு கருத்துருவாக எங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்னு அப்துல் பர் இந்த செய்தி என்ன செய்கிறாரு? அவருடைய நூலில் கொண்டு வர்றாரு. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்றேன், இந்த ரபி இப்னு ஹுசைம் அவங்களோட செய்தியா இருக்கலாம், ஔசாஇ இமாமுடைய செய்தியாக இருக்கலாம், அபூ ஹாத்தமுர் ராஸி அவர்களுடைய செய்தியாக இருக்கலாம், அல்லது அப்துர் ரஹ்மான் பின் மஹதி அவர்களுடைய செய்தி. பிஜே அறிஞர்களுடைய கூற்றுன்னு சொல்றாரு. இது கருத்தை வச்சு தண்ட புத்திக்கு எப்படி படுதுன்றதை வச்சு ஹதீஸ் அமர். இந்த கூற்றுக்களை கொண்டு வந்த அறிஞர்கள் தத்ரீபுர் ராவியை பெறட்டுங்க. பிஜேயை கண்ணை மூடி கொண்டு போகிற ஒவ்வொரு ஆலிமுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு மௌலவிமாருக்கும் சொல்றேன், தத்ரீபுர் ராவியை பெறட்டுங்க. இந்த கூற்றுக்கள் அப்படியே இருக்குது. அதே போல அல் வசீத் ஃபி உலூமி வ முஸ்தலஹில் ஹதீஸ், அந்த புத்தகத்தை பெறட்டுங்க. இந்த கூற்றுக்கள் எல்லாம் இதை விட நிறைய கூற்றுக்கள் இருக்குது. தஹ்ரீரு உலூமில் ஹதீஸ் பெறட்டுங்க அந்த புத்தகத்தை. இதை விட பிஜே சொல்றதை விட இதே அர்த்தத்தில் வரக்கூடிய பல செய்திகள் இருக்குது. உலூமுல் ஹதீஸி வ முஸ்தலஹு, இந்த புத்தகத்தை பெறட்டுங்க. பெரட்டி இந்த கூற்றுக்களை எல்லாம் அந்த அறிஞர்கள் எப்படி கையாண்டாங்கன்னு பாருங்க. ஒட்டு மொத்தமா ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லோரும் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு ஹதீஸை அறிவிக்கிற ஆளை வச்சு தான் நாங்கள் முடிவெடுப்போம். அவர் நம்பகமானவராக இருந்தால் எடுப்போம், அவர் நம்பகம் குறைவானவராக இருந்தால் எடுக்க மாட்டோம். பிஜே சொன்ன மாதிரி வெறுமனே கருத்தை பார்த்து ஹதீஸை எடுக்கின்ற தூக்கி வீசுகிற நிலையில உத்தம அறிஞர்கள் யாரும் இருக்கவில்லை. இந்த வழிகேட்டு சிந்தனையை விதைத்தவர் பிஜேயும் ஹவாரிஜிகளும் முஅத்தஸிலாக்களும் ஷீஆக்களும் ஒட்டுமொத்த வழிகேடர்களும் தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு அறிஞருடைய கூற்று இதோட அவர் நினைக்கிற ரெண்டாவது இது முடியும்னு சொல்லி இன்னொரு அறிஞருடைய கூற்றை காட்டுவார். யாரு? புல்கினி ரஹிமஹுல்லாஹ். இவரும் ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞராக போற்றப்பட்டவர். அவருடைய செய்தியையும் கொண்டு வராரு. எப்படி? அவருடைய செய்தியையும் பாருங்க எப்படி சொல்றாருன்னு சொன்னா,
புல்கினி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஹதீஸுகளை நாங்கள் எப்படி எடுப்போம், அதுக்கு என்ன ஆதாரம், சஹீஹ் லஈஃப்னு பார்க்கறதுக்கு என்ன ஆதாரம், வஷாஹிது ஹாதா இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அன்ன இன்சானன் ஒரு மனிதன், லவ் ஹதம இன்சானன் சினீன ஒரு மனிதனுக்கு பல வருடங்கள் சேவை பண்ணுகிறார். இந்த கூற்றை நல்லா விளையுங்க, பிஜே ஒரு இடத்துல இருட்டடிப்பு செய்வார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பல வருடங்கள் சேவை பண்ணுகிறார். சேவை பண்ணினவர் சேவை பண்ணின காலத்தில் வஅரஃப மா யுஹிப்பு அவருக்கு என்னென்னலாம் விருப்பம்ன்றதை படிச்சிட்டாரு. 10 வருஷம் வேலை பண்ணினவர் என்ன பண்ணிடுவார், இதெல்லாம் அவருக்கு விருப்பமான லிஸ்ட்டு. வமா யக்ர இதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லாதது, இதை விளங்கிட்டார். இப்படி இருக்கும் பொழுது ஃபத்தா இன்சானுன் அன்னஹு கான யக்ரஹு ஷைஅன் யஅலமு ذلك அன்னஹு யுஹிப்பு இந்த துண்டை ரெடி போய் செஞ்சிருவார். அந்த 10 வருஷம் சேவை பண்ணின அந்த வேலைக்காரன் இருக்கிறாரே, அவருக்கு தெரியும் என்னுடைய அந்த மேனேஜருக்கு, என்னுடைய அந்த முதலாளிக்கு இது விருப்பம்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒன்றை ஒருவர் வந்து கொண்டு இது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அந்த ஹாதிம் அந்த வேலைக்காரன் என்ன முடிவெடுப்பாரு, இவர் போய் சொல்றாரு, அடே 10 வருஷம் நான் சேவை பண்ணினதுல இது அவருக்கு விருப்பமானதுன்றது எனக்கு தெரியும், இன்றைக்கு வந்து இந்த மனுஷன் இதை விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன நாங்க முடிவெடுப்போம். இவர் பொய் சொல்கிறார். ஃபபி முஜர்ரதி சமாஇஹி யுபாதிரு இலா தக்தீபிஹி கேட்ட உடனே நீ பொய் சொல்றாயிட்டு போய்த்துருவாரு. இது மாதிரி தான் ரசூலோட ஹதீஸ் இருக்குமா. புல்கினின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுக்கு ஒரு ஆதாரம் நான் சொல்றேன். எதுக்கு இந்த கருத்து சரியா இல்லாட்டி தூக்கி போட்டுருணும்ன்றதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பல வருடங்கள் ஊழியம் செய்கிறான். ஒரு ஆளுக்கு என்ன செய்யறான், ஒரு 5 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறான். வேலை பார்த்தானா என்ன தெரிஞ்சிருவான்னா, நம்ம முதலாளிக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய கருத்து எப்படி இருக்கும், அவருடைய போதனை என்ன இருக்கும், எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போயிரும்ல. ஒரு 10 வருஷம் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், அரஃபமா யுஹிப்பு மா யக்ரஹு அவர் எதை விரும்புவார் என்பதை அறிவான், எதை வெறுப்பார் என்பதை அறிவான். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் அவன்கிட்ட வர்றார். வந்து அந்த முதலாளி சொன்னதாக ஒரு கருத்தை சொல்கிறார். சொன்னால் இவன் விளங்கிக்கிடுவான், இது நம்ம முதலாளி கருத்து கிடையாது. ஏன், அந்த முதலாளிகள் பழகி இருக்கிறான், அவருடைய பேச்சு வந்து என்ன மாதிரி இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு ஏற்றவாறு ஒருத்தர் சொன்னா தான் ஏற்றுக்கிறவானே தவிர, இல்லைன்னா என்ன செய்வான், டேய் எனக்கு தெரியும்டா முதலாளி அவர் இப்படி சொல்லுவாரடா, அவர் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக உணர்வாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னா அதை மறுத்துருவான். ஃபபி முஜர்ரதி சமாஇஹி யுபாதிருலா தக்தீபிஹி காதில் கேட்ட உடனே அது பொய்யின்றுவான். இப்போ ரசூலுல்லாவை பற்றி நம்ம அதில் பரிச்சயமாக இருக்கிறோம். குரானில் பார்க்குறோம், ரசூலை பற்றி ஹதீஸில் பார்க்குறோம், அவருடைய அறிவுத்தன்மையை பார்க்குறோம், அவருடைய ஒழுக்கத்தை பார்க்குறோம், அவருடைய திறமையை பார்க்குறோம், அவருடைய உண்மையை பார்க்குறோம், அவருடைய கேரக்டரை பார்க்குறோம். இதையெல்லாம் பார்த்த ஒரு மனிதர் ரசூலுல்லாவை நமக்கு அதெல்லாம் பறிஞ்சு இருந்தோம் என்றார். ரசூலுல்லாவை பற்றி ஒன்றும் தெரியாதவன் என்ன தவணாலும் கேட்டு போயிடுவான். புல்கினிமா இப்படி தானே சொன்னாங்க. என்ன, ரசூலுல்லாவோட நீங்கள் உருண்டு பிறண்டு வாழ்ந்தவர், பிஜே அப்படி வாழ்ந்தவர் தானே. பிஜே ரசூலுல்லாட 23 வருட காலத்தில் உயிரோட வாழ்ந்தவர் தான். திருப்பி என்ன செஞ்சிருக்கிறாரு, உன்னை சொன்ன உடனே ரசூலுல்லாவை இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு ஹதீஸ் கலை அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அதை பதிவு செஞ்ச புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திருமிதி, நசாயி, இப்னு மாஜா ஹதீஸுகளில் உருண்டு புரண்டு ஹதீஸ் கலையை கரைச்சி குடித்தவங்க, ஹதீஸுகளை அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்தவங்க. அவர்களோட சஹீஹ்ன்ற முடிவெடுத்ததுக்கு பின்னால இவர் வந்து என்ன சொல்றார், இந்த செய்தியை காட்டி என்ன ரசூலுல்லாஹ்ட சுன்னாக்கள், ரசூலோட வாழ்க்கையில் உருண்டு பிறண்டவருக்கு தெரியுமா ரசூலை இப்படி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா. இதுக்கு உதாரணமாக யாரை தெரியுமா கொண்டு வாரது, ரசூலை பற்றி நம்ம படித்தா நமக்கு என்ன மதிப்பு வரும், அவர் நல்ல குணத்தில் இருந்தார், பொறுமையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார், ஒழுக்கமாக இருந்தார் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்கள பற்றி தெரியும் பொழுது, அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் என்ன செய்கிறான்னா, ஒரு அந்நிய பெண் மடியில் படுத்திருந்தாங்கன்னு என்ற வந்து சொல்கிறான். இதுக்கு நான் அறிவிப்பெல்லாம் பார்க்க தேவையில்லை, யாரை பற்றி நான் சொல்கிறேன், இது ரசூல் அப்படி சொல்லுவாங்களா, நான் சொல்லணும்னு அப்படி சொல்லுவேங்கிறார். புல்கினி என்ன செய்கிறாரு, ஒரு மனிதரோட சில ஆண்டுகள் நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவன் எதை சொல்லுவான் எதை சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டர் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற அந்த குணாதிசயங்களுக்கு மாற்றமாக அவர் பெயரில் ஒரு செய்தி வந்தால் நீங்கள் மறுப்பீர்களா இல்லையா. ரசூலுல்லாஹ் உம்மு சுலைம் அவங்களோட வீட்டில் போய் படுத்திருக்கும் பொழுது அவங்க என்ன எடுத்தாங்க, வேர்வை எடுத்து வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ட வீட்டில் போய்த்து இருப்பாங்களா.
உம்மு ஹராம் அவங்க பேன் பார்த்து விட்டாங்க, ரசூலுல்லாஹ் அந்நிய வீட்டில் போய் இருப்பாங்களா? பிஜே ஹதீஸ் கலையில் உருண்டு புரண்டு வாழ்ந்த அந்த அறிஞர்கள் ஹதீஸ் எப்படி புரிஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை எப்படி புரிஞ்சாங்கன்னு பார்க்காததுனால இதெல்லாம் ஆபாசமாகப்படுது, அந்நிய பெண்ணாக படுது. அந்த அறிஞர்களெல்லாம் எப்படி முடிவெடுத்தாங்க? உம்மு சுலைம் ஏன்னா அதே போல உம்மு ஹராம் அவர்கள் ரசூலுல்லாவோட எவ்வளவு தொடர்பு வச்சிருந்தாங்கன்றதை வச்சு ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் அந்நிய பெண்ணோட தொடர்பு வைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் மஹ்ரமியத்தான பெண்ணோடு தான் ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்னு நல்லா விளங்கினாங்க. இவருக்கு புத்தி குழம்பி போயிட்டுதா, எதையுமே தப்பான கண் கொண்டு பார்க்கிறவரா, அதனால தானே புகாரியா முஸ்லிமா அப்படின்னு பார்க்கிறவர் தானே. இவர் பிரட்டி விளங்கி என்ன பண்ணார்? ஆபாசமாக அதை பார்த்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணியை ஒரு 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 ஈத்தம்பழங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் திருமணம் முடிச்சாங்கன்னு ஒரு செய்தி வரும். அதை இவர் எப்படி பார்த்தாரு? களவுல தூக்கிக்கிட்டு போனார், காட்டு பங்களாவுக்கு கொண்டு போனார். இப்படி ஹதீஸை விளங்கினா எல்லாரும் மறுக்கத்தான் செய்வாங்க. அந்த அறிஞர்கள் எப்படி பார்த்தாங்க? ஈத்தம்பழங்கள் நிறைந்த மக்கள் உல்லாசமா பயணத்துக்கு போற இடங்கள் இருக்குமே, அதுக்குண்டு செஞ்ச இடங்கள். ஹதீஸை பார்த்தா அழகா விளங்கும். மக்கள் ஒளிஞ்ச இடம் அல்ல அது, மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வரதுக்கு போகிற ஒரு இடம் உண்டாது. ரசூலுல்லாஹ் தனியாக போகவும் இல்லை, பல சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் போனாங்க. அதுவும் அந்த பெண்மணியை தனியாக கடத்திக்கிட்டு வரல, ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட பிரகாரம் இவ்வளவு ஹதீஸில் வருது. அவ்வளவு மறைச்சிட்டு பிஜே எப்படி தெரியுமா சொல்லுவார்? திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்தாங்க, ரசூலை ஒளிஞ்சு போனாங்க, இப்படிலாம் சொல்லுவார். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இவர் இப்படி எல்லாத்தையும் ஒரு தப்பான சிந்தனையில் பார்க்கறதுனால இவர் நிறைய ஹதீஸை தூக்கி வீசுவார். அந்த அறிஞர்கள் எப்படி பார்த்தாங்க? அறிவுபூர்வமாக நியாயபூர்வமாக பார்த்தாங்க. பாருங்க சகோதரர்களே, இமாம் புல்கினி ரஹிமஹுல்லா அவர்களுடைய செய்தி, அதே போல் ரபி இப்னு ஹுசைம் அவர்களுடைய செய்தியை பதிவு செஞ்ச அறிஞர்கள் எப்படி பதிவு செய்கிறாங்க இந்த பகுதியை பாருங்க. எப்படி இந்த செய்தியை விளங்கினாங்க, புல்கினி இமாமுடைய செய்தி எப்படி விளங்கினாங்க அப்படின்னு பாருங்க. அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, பிஜே எப்படி இதை கையாளுறாரு? கேட்ட உடனே பொய்யென்று விளங்கும் உண்டு. ஆனால் இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச எல்லா அறிஞர்களும், உங்களுக்கு சில புத்தகங்களை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்க. தத்ரீபுர் ராவி ஃபி ஷரஹி தக்ரீபுன் நவாவி இந்த புத்தகத்தை பாருங்க. மின்ஹாஜுன் நக்த் ஃபி உலூமில் ஹதீஸ் இந்த புத்தகத்தை பாருங்க. முகத்திமத்து இப்னி ஸலாஹ் வ மஹாசினில் இஸ்திலாஹ் இந்த புத்தகத்தை பாருங்க. இந்த எல்லா புத்தகத்திலையும் இமாம் புல்கினி அவங்களையும் ரபி இப்னு ஹுசைம் அவங்களோட செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செஞ்சவங்க அங்க அழகா விளங்கப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? மிக தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. அந்த அறிஞர்கள் கேட்ட உடனே விளங்குமுண்டா என்ன தெரியுமா? ஹதீஸுகளை பார்த்து 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 விளங்கினவங்களுக்கு என்ன விளங்கும்? உடனே இவர் அறிவிப்பாளர் பொய் சொல்கிறார்ன்றது விளங்கிடும். விளங்கிச்சா உங்களுக்கு? அந்த அளவு ஹதீஸ் துறையில உள்ளவங்க. எனவே இவர் பொய் சொல்றாருன்னு விளங்கினா உடனே அவரை தேடுவாங்க. யாரை தேடுவாங்க? அறிவிப்பாளரை தேடுவாங்க. அடே இவர் 10 பேர் ஒரு மாதிரி சொல்ல, புகாரி இமாம் 3 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினவங்க எவ்வளோ கரைச்சி குடிச்சிருப்பாங்க. இவர் 3 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி வச்சு கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இவர் 3 லட்சம் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒன்று அறிவிப்பார். என்னடா எனக்கு 10 பேர் இப்படி சொல்லியிருக்க, இவர் மட்டும் இப்படி சொல்கிறாரே, உடனே கேட்கும் பொழுதே விளங்கி ஒரு பொய் சொல்கிறாருன்னு உடனே தூக்கி வீச மாட்டாங்க. இதுதான் அந்த மனிதர்கள்ட்ட இருந்த நிலைமை. பிஜே உடனே தூக்கி வீசுறாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? உடனே அவரோட வரலாறை தேடுவார். இவர் இத்தனை இடத்துல பொய் சொல்லிக்கார், இத்தனை இடத்துல பெரட்டி அறிவிச்சிக்கார், எனவே இந்த செய்தி என்ன விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அவர்கள் ஹதீஸை கரைச்சி குடித்ததனால அவங்க அறிவிப்பாளரை வச்சு தான் ஹதீஸை பார்த்தாங்கன்றத நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டின இந்த புத்தகமும் சரி, இது அல்லாத புத்தகங்களும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாசிச்சு பாருங்க. பிஜேயை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றக்கூடிய அந்த உறவுகளுக்கு நான் சொல்றது, பிஜேயோட மொழிபெயர்ப்பை மட்டும் நம்பி போகாதீங்க. அது ஹதீஸை மொழிபெயர்ப்பு செஞ்சாலும் சரி, அறிஞர்களுடைய கூற்றுக்களை மொழிபெயர்ப்பு செஞ்சாலும் சரி, பிஜேயுடைய மொழிபெயர்ப்பை மட்டும் நம்பி போகாதீங்க. ஏன்? அவர் இத்ராஜி பண்றார். ஹதீஸ்லையும் தண்ட கையால போடுறார், மடியால போடுறார். அறிஞர்களுடைய கூற்றுக்களையும் தண்ட கையால மடியால போட்டு விளங்கப்படுத்துறாரு. அதுக்கு மாற்றமா என்ன சொல்றாரு? தண்ட புத்திக்கப்பட்டா எடுக்கலாம் மறுக்கலாம்ன்ற ஒரு வாதத்தை வச்சுட்டு போறார். ஆனால் அந்த அறிஞர்கள் யாரும் என்ன செய்யல? அறிவிப்பாளரை பார்க்காம மறுக்கல்ல. இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் அன்பார்ந்தவர்களே, புகாரியோ முஸ்லிமோ சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸை வெறுமனே கருத்தை பார்த்து மறுக்கலாம்,
சனது பார்க்க தேவையில்லைன்னு சொன்ன ஒரு அறிஞர் இல்லை, ஒரு அறிஞர் காட்ட முடியாது. எனவே பிஜேயை தவிர யாரும் என்ன செய்யவில்லை, அந்த நிலைப்பாட்டில் இருக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் இமாம்கள் பிஜே சொல்லுகின்ற அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை வைத்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஹதீஸ்களை சம்பந்தமாக கொஞ்சம் படிங்க, ஹதீஸ்களை சம்பந்தமாக கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணுற நேரம் நான் உங்களுக்கு சில அடிப்படைகளை மட்டும் சொல்கிறேன், அதை உள்ளத்தில் ஆழமாக வைங்க. முதலாவது, இந்த புத்தகங்களை வாசிக்கிற நேரம், நான் எடுத்துக்காட்டின புத்தகங்களை வாசிக்கிற நேரம், முதலாவது நீங்கள் பிஜே எவ்வளவு கையாடல் பண்ணுகிறாருன்றதை பாருங்கள். அரபுல வாசிங்க, அரபு விளங்கின நீங்கள் அதை விளங்கி பாருங்க. அப்போ பிஜே எவ்வளவு கூடுதல் செஞ்சிருக்கிறார், ஏமாற்றுகிறார்ன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது, வாசிக்கும் போது பிஜேயின் தவறான வாதங்களை தலையில் வச்சுக்கிட்டு வாசிக்காதீங்க. நீங்கள் ஹதீஸை வாசித்தாலும் சரி, இமாம்கள்ட்ட கூற்ற வாசித்தாலும் சரி, பிஜே சொன்னது தலையில் இருந்தால் இங்கே என்ன செய்யாது. நீங்கள் முதலாவது நீங்கள் அரபுல வாசிக்கிறத மனசை கிளியராக வச்சுக்கிட்டு வாசிங்க. நீங்களே பிஜேக்கு பதில் கொடுத்துருவீங்க. பிஜேட கருத்தில் இருக்கிற உலமாக்களாக இருந்தாலும் நீங்கள் மன தூய்மையோடு எந்த பிஜேட தர்ஜுமா இல்லாமல், பிஜேட விளக்கம் உள்ளத்தில் இல்லாமல் நீங்கள் அரபை வாசிச்சிங்கன்னா நீங்களே பிஜேக்கு பதில் கொடுத்துருவீங்க. அடுத்தது, நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வந்த ஹதீஸுகளை பாதுகாக்க வேண்டும் என்று முன்னைய அறிஞர்கள் நோக்கின மாதிரி ஹதீஸை பாருங்க. நாங்கள் எப்படி தெரியுமா பார்க்குறோம், ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, ஹதீஸை தூக்கி வீசுறதுக்கு என்ன வழி இருக்குது, இதுக்கு தான் அடிப்படை தேடுறோம். ஆனால் அந்த அறிஞர்கள் எதுக்கு தேடினாங்க, ஹதீஸு சஹீஹா வஈஃபா, ஹதீஸுடைய அன்பையும் பாசத்தையும் உள்ளத்தில் வச்சு கொண்டு மறுக்கிறதுக்கு வழி தேடல்ல, சஹீஹா வஈஃபான்னு வித்தியாசப்படுத்த தேடினாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அட பிஜே இந்த ஹதீஸை மறுத்துட்டாரு, மறுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு தேடுறோம். அதை விடுங்க. நான் ஹதீஸை பாதுகாக்கணும், ஹதீஸை மறுக்கிறவனா இருக்கக்கூடாதுன்ற மன தூய்மையோடு இந்த புத்தகங்களை வாசிங்க. இந்த அறிஞர்கள் ரபி இபின் ஹுசைன், அப்துல் ரஹ்மான் பின் மஹ்தி, ஔசாஇ இமாம், புல்கீனி இமாம், இவர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் எந்த நிலைப்பாட்டில் பதிஞ்சாங்கன்றதை விளங்கினா பிஜே தவறான வழியில் போகிறார். முன்னைய அறிஞர்கள் யாரும் கருத்தை மட்டும் பார்த்த ஹதீஸை மருங்கோண்டு சொல்லல, அறிவிப்பாளரை வச்சு நம்பகமானவளா எடுங்க, நம்பகம் குறைஞ்சவங்கள அந்த ஹதீஸை தள்ளுபடி பண்ணுங்கண்டு அழகான உசூல்கள் அடிப்படைகளை காட்டி தந்திருக்கிறார்கள்ன்ற பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், இந்த ரெண்டாவது கட்டத்தை முடிக்கிறதுக்கு. அந்த அறிஞர்கள் எந்தளவு ஹதீஸுகளை பாடமாக்கினாங்க. கம்ப்யூட்டர் வசதி இல்லை, பிரிண்டர் வசதி கிடையாது, அச்சு வசதிகள் கிடையாது. எந்த வசதியும் இல்லாத காலத்தில் ஹதீஸ்கலை மேதைகள்ன்றவங்க லட்சக்கணக்கு ஹதீஸை பாடமாக்கினாங்க. லட்சக்கணக்கு அறிவிப்பாளர்களை பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க, புகாரி இமாம் அறிவிப்பாளர்களை பற்றி எழுதியிருக்கிற புத்தகங்களை எங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை, அந்த எழுதி வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம் இமாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஹதீஸுகளை அக்குவேற ஆணிவேரா கரைச்சி குடித்தவங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்துகிற மாதிரி பிஜே இன்றைக்கு புதிய அடிப்படைகளையும் புதிய ரூல்ஸுகளையும் உருவாக்குறாருன்னு சொன்னால் ஹதீஸில் கோளாறு இல்லை, அறிவிப்பாளர் தொடரில் கோளாறு இல்லை, பிஜேயுடைய புத்தியிலே தான் கோளாறு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் ஹதீஸுகளை உத்தமர்கள் பாதுகாத்தது போன்று நாங்கள் பாதுகாப்போம். இல்லையா, அந்த அறிஞர்களை விட, குர்ஆன் ஹதீஸை விட, சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஹத்திஸீன்களை விட பிஜேக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தால் இவர் ஹதீஸுகளை தூக்கி வீசுகிற மாதிரி நாங்களும் தூக்கி வீசி வழிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை பிஜேயுடைய அந்த ஆய்வுக்கு பதிலாக இரண்டாவது கட்டமாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். எனவே எப்பொழுதுமே ஹதீஸை நேசிக்கிற மனிதர்களாக, ஹதீஸை பாதுகாக்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். அடுத்ததாக பிஜே வைக்கக்கூடிய இன்னும் பல வாதங்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுக்கு ஹதீஸ் ஒன்றோடு ஒன்று முரண்படுதுன்னு ஒன்றை சொல்கிறாரு. அப்படி முரண்பட்டால் தூக்கி வீசலாமா, வீச முடியாதா, இது சம்பந்தப்பட்ட விடயம் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது தொடரில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.